அடியன் ராமதாஸ் சுவாமி. काशाय शोभिकमनीय शिखानिवेशम् दण्ड्रद्वयोद्बलकरं विमलोपवीतम् उद्यन्ति ये सनिभम् उल्लसद्दूर्धपुण्ड्रम् रूपं तवास्तु इति राजति सोर्ममाग्रे பத்மமெனத்திகழ்கருந்தன் பல்லவமே விரலம் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்தமரும் கழுகும் முப்பரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னடகும் முன்னவர் தந்திடு முதுகள் நிறைந்திடும் ஒருவர் நிலாவடகும் கற்பகமே விழு கருணை பொழிந்திடு கமல கண்ணடகும் காரிசு தன்கடல் சூடிய முடியும் கனநர்ஷிக முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகியும் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் வேதாந்தாச்சாரியரா எழுந்தருளிருக்கும் சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய சித்தாந்தம் இது என்று பறக்க பல பல கிரந்தங்களிலே தெரிவித்துள்ளார். அந்த கிரந்தங்களில் தெரிவிக்கப்பட்ட விபரமான விஷயத்தை சுருக்கமாக தெரிவிக்க வேண்டும் என்கிறார் ஆர்த்தியோடு ஸ்வரசம்மபுரம் படையாச்சார் சுவாமியுடைய சத்சிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சாரிய சுவாமி யதீந்திரமத ஜீபிகா என்கிற கிரந்தத்தை அனுகிரகிக்கிறார். அந்த கிரந்தமானது 10 அவதாரத்தோடு கூடியது. அது மட்டுமல்ல, அதுல ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு நிலையை தெரிவிக்கிறார். சம்பிரதாயத்துடைய வேதாந்த வாக்கியங்களை தெரிவிக்கிறார். அதிலே இப்ப நாம் 9வது அவதாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஈஸ்வர தத்துவம். அதாவது பிரமாணம் என்றும் பிரமேயம் என்றும் எல்லா வஸ்துக்களையும் 2ஆக பிரித்து பிரமாணத்தை 3 அவதாரங்களாக எடுத்துக்கொண்டார். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் என்று 3ஆக வைத்துக் கொண்டு அதை நாம் ஏற்கனவே அனுபவிக்க பெற்றோம். அதுக்கு மேற்கொண்டு பிரமேயத்தை 7ஆக பிரித்தார். ஆனால் பிரமேயத்தை முதலிலே 2 விதமாக பிரித்தார், திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும். ஆனால் திரவியத்திலே 6 அவதாரங்களையும் அத்ரவியத்தில் 1 அவதாரத்தையும் வைத்தார். அதுல திரவியத்தில் 6வது கடைசி அவதாரத்தை ஈஸ்வர தத்துவம், அந்த ஈஸ்வர அவதாரத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் முக்கியமாக நம்ம பார்ப்பது அத்வைத்த விசாரம். அத்வைத்தத்தின்படி பிரம்மம் ஒன்றே சத்தியம், மற்ற அத்தனை மித்யா. பிரம்ம சத்தியம், ஜகதி மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரகா, இது வேதாந்த டிண்டிமகா அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கு சில வாக்கியங்கள் இருக்கு. என்னென்ன வாக்கியங்கள்? பேத வாக்கியம், அபேத வாக்கியம், 2 வாக்கியங்கள் பிரதானமா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. வேதம்னா நிறைய பல பல வஸ்துக்கள் உண்டு, நிறைய வஸ்துக்கள் உண்டு தெரிவிக்கிறது. அபேதம் என்றால் ஒன்றே ஒன்று மட்டுமே உண்டு, பிரம்மம் ஒன்றே, மற்றெதுவும் கிடையாது என்று சொல்லக்கூடிய வாக்கியங்கள் உண்டு. ஆதிசங்கராச்சாரியர் என்ன பண்ணினார்னா, அத்வைதாச்சாரி அவருடைய பட்சமே மாயா பட்சம். அப்படி என்றால் அத்வைத்தத்தின்படி பிரம்மம் ஒன்றே, மற்றது கிடையாது. பிரம்ம சத்தியம், ஜெகதி மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரகா, இது வேதாந்த டிண்டிமகா என்று தெரிவிக்கிறார்கள் அவ பட்சத்தவர்கள். இப்ப பிரம்மம் மட்டுமே சத்தியம்னா மற்றதெல்லாம் மித்யான்னா தெரியறதே சுவாமி. தெரியறதுன்னா இதுக்கு உபாதியில பட்டு அவித்யா என்கிற உபாதியில பட்டு பிரம்மத்துக்கு ஒரு தோஷம் கொடுத்து. ஏன்னா அது ஏதோ ஒரு உபாதியில பட்டு பிரமிக்கிறது. உண்மையிலே பிரமம் பிராந்தி, அந்த பிராந்தியால் அது மாதிரி பிரமம் ஏற்பட்டிருக்க தவிர உண்மையிலே இதுவுமே கிடையாது. பிரம்மம் ஒன்றே சத்தியம். அந்த சத்தியம்னு புரிஞ்சுட்டோம்னா அதுவே மோட்சம். அதாவது
அத்வைத சம்பிரதாயத்தின்படி ஐக்கிய ஞானம் மோட்சம். அந்த ஐக்கிய ஞானம் மோட்சம், அதாவது வாக்கியதன்ன வாக்கியார்த்த ஞானத்தாலே மோட்சம் தெரிவிப்பார்கள். வாக்கியம் ஒரு வாக்கியம் சொல்றது, என்ன வாக்கியம் சொல்றதுன்னா, சதேவ சோம்ய இதமக்ர ஆசி ஏகமேவ அச்சுதீயம். பிரம்மம் ஒன்றாகவே இருந்தது, மற்றது கிடையாது அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய அந்த நிலையை தெரிவிக்கிறார். ஆக அந்த இதுக்குன்னா அதை தெரிவிக்கிறார்னா என்ன சுவாமி அர்த்தம்? பிரம்மம் ஒண்ணு மட்டுமே, வேற எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாதா? எதுவுமே கிடையாது, மற்ற அத்தனையும் மித்யா, பொய். அதுக்கு வாக்கியம் இருக்கா? தத்துவம் அசி, தத்துவம் அசி, சதேவ சௌமிய இதமக்ராசி ஏகமேவ அத்விதீயம் தத்துவமசி ஸ்வேதகேசோ அப்படின்னு தெரிவிக்கிறது வாக்கியம். அதுவாகவே இருக்கிறாய், நீ பிரம்மமாகவே இருக்கிறாய், இங்க இந்த வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துல என்ன கேட்டுண்டு நல்லா புரிஞ்சுட்டோம்னா ஐக்கிய ஞானம் ஏற்படுகிறது. அப்ப பிரம்மத்துக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப சுவாமி தெரிவிக்கிறார், இது அந்த மாதிரி சொல்லலையே, சாஸ்திரம் பல உண்டுன்னு சொல்லியிருக்கு, அதே சாஸ்திரம் ஒன்று மட்டும்தான் உண்டுன்னு சொல்லியிருக்கு. அப்ப பேதஸ்ருதி ஒரு பக்கம், அபேதஸ்ருதி மற்றொரு பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். வேதஸ்ருதியெல்லாம் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இது: போக்தா, போக்யம், பிரேரிதாரஞ்ச மத்வா, சரம் பிரதானம், அமிர்தாட்சரம் ஹரா, சராத்மானோ ஈஷதே தேவ ஏககா. இதெல்லாம் இது வேதஸ்ருதியை சொல்றது. அபேத ஸ்ருதியை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இது: நேகநானாஸ்தி கிஞ்சன, சதேவ சோம்ய இதமக்ராசி ஏகமேவ அத்விதீயம் தத்துவமசி. இதெல்லாம் அபேத ஸ்ருதியை சொல்றது. அப்ப ரெண்டுமே சொல்லியிருக்கே சுவாமி அப்படின்னு. ரெண்டும் சொல்லியிருந்தாலும் ஆனா அபேத ஸ்ருதியை மட்டும் எடுத்துட்டார் ஆதிசங்கரர். வேத ஸ்ருதியெல்லாம் தேவையில்லை என்றார். தேவையில்லைன்னா அதுக்கு அவளால நயனம் பண்ண முடியல, அவளால் அதுக்கு அதுக்கு அர்த்தம் சொல்றது கஷ்டமா போயிடுது அவளுக்கு. அதனால அதெல்லாம் விட்டுடலாம் அப்படின்னு சொன்னார். அப்ப வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணுமா, நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கணுமா, எல்லாத்தையும் எடுத்துக்கணுமோ சுவாமி சொல்றார். அந்த மாதிரி வேத வாக்கியம் எதுவாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னா, வேதஸ்ருதி என்ன, அபேதஸ்ருதி என்ன, கடகஸ்ருதி என்ன, இந்த ரெண்டுமே வேதம் அபேதம் இருக்கணும். அது ஏன் இந்த மாதிரி சொல்லிச்சுன்னு கடகம் ஸ்ருதியானது அது என்ன பண்றது, நயனம் பண்றது. நான் ஏன் இப்படி சொன்னேன், அது வேத மாதாவே நான் இதனாலதான் இப்படி சொன்னேன்னு தெரிவிக்கிறது. அந்த நிலையத்தான் சுவாமி இப்ப நயனம் பண்ணக்கூடிய ஒரு நிலையிலே கடந்த காலக்ஷேபத்துல நம்ம பார்த்தோம். அதுதான் பதில் சமாதானம் சொல்லிட்டு இருக்கார். இதுக்கு பிரதானமா சுவாமிக்கு எது உதவி புரிஞ்சதுன்னா, நல்ல ஒரு தகவல் கிடைச்சதுன்னா என்னன்னா, அந்தர்யாமி பிராமணம்னு ஒரு சாஸ்திரம். அந்தர்யாமி பிராமணம்னு ஒரு சாஸ்திரம். அது எதுனா சாஸ்திரத்துல ஒரு பகுதி அது அந்தர்யாமி பிராமணன். அந்த அந்தர்யாமி பிராமணத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்கு: எஸ் ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத, எஸ் பிருத்திவி சரீரம் என் பிருத்திவீன வேத. ஆத்மாக்கள் எல்லாம் பகவானுக்கு சரீரமாக இருக்கு, ஆனால் அந்த ஆத்மாக்கள் அவனை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு தெரியுது. இந்த தகவல் புதுசா கிடைச்சிருக்கு சுவாமி ராமானுஜன். புதுசானா ஏற்கனவே இருக்கு, இருக்கிறபடியாலே அப்பன்னா என்ன அர்த்தம், ஷரீர ஆத்மா பாவம். அப்பன்னா என்னது, பகவான் நம்முடைய சரீரமும் அதே போல ஆத்மாவும் பகவானுக்கு சரீரமா இருக்கு. எஸ்ய ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத, இந்த ஆத்மாவும் சரீரமா இருக்கு. எஸ் பிருத்திவி சரீரம், அஜித் என்று சொல்லக்கூடிய பிருத்திவியும் பகவானுக்கு சரீரமா இருக்கு. ஆனா அந்த பிருத்திவி சரீரமா இருக்கிறது தவிர பிருத்திவியும் நான் சரீரமா இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கல. அது தெரிஞ்சுக்காது, அது அச்சித்து, அதனால தெரிஞ்சுக்கல. ஆனா ஆத்மாக்கள் தெரிஞ்சுட்டானா தெரிஞ்சுக்கலன்னு தெரியல. அதனால அப்ப 3 விதமான ஸ்ருதிகள் உண்டு: வேதஸ்ருதி, அபேதஸ்ருதி, கடகஸ்ருதி. ஆனா இதுல வேதஸ்ருதி அபேதஸ்ருதி ரெண்டையும் பார்த்தா விரோதம் இருக்கிற மாதிரி தோணும். வாஸ்தவம் தான், ஒண்ணுன்னு ஒரு வாக்கியம் சொல்றது, பல என்று ஒரு வாக்கியம் சொல்றது. அப்ப எப்படிதான் சுவாமி எடுத்துக்கிறது? அப்ப பிரம்மம் ஒன்னே சத்தியமா, மற்றது கிடையாதா?
அப்ப மத்ததெல்லாம் உண்டு, இதுவும் உண்டா? என்ன சுவாமி, ரெண்டு வாக்கியம் வந்து இருக்கே, பிரம்மம் உண்டுதான் உண்டு, மற்றதான் பார்த்தேன்னா நீ என்ன சம்சாரத்துல போயிட்டு சொல்லிட்டு இருக்கு. பிரம்மத்தை தவிர மற்றது உண்டுன்னு நீ சொன்னையானா சம்சாரத்துல நீ மறுபடியும் விழுந்துடுறேன்னு சொல்றேன். அது இன்னொரு வாக்கியம் என்ன சொல்றது, சரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரா சராத்மானோ ஈஷதே தேவயேக்கான்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறது. போக்தா போக்யம் பிரேரித்தாரஞ்ச மத்வான்னு தெரிவிக்கிறது இல்லையா? அதாவது போக்தா என்று சொல்லக்கூடிய அனுபவிக்கிறவர், போக்யம் என்று சொல்லக்கூடிய அனுபவிக்கிற வஸ்து, அப்படி போக்தா போக்யம் பிரேரித்தாரஞ்ச, இது ரெண்டையும் தூண்டக்கூடியவர் பகவான். இந்த மூன்றையும் சொல்லியிருக்கு இல்லையா? அச்சித்தென்ன சித்தென்ன ஈஸ்வர தத்துவம் என்ன, மூன்றையும் சொல்லியிருக்கேன் சுவாமி, இது எப்படி நயனம் பண்றது? இதைத்தான் சுவாமி இப்ப அதுக்கு சமாதானம் தெரிவிக்கிறார். அதான் கடந்த காலக்ஷேபத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, 3 பேதங்கள் லோகத்தில் உண்டு. 3 பேதங்கள். என்ன பேதம் சுவாமி? சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், ஸ்வகத பேதம். இப்ப இதைதான் நம்ம விட்டுருக்கோம். மரம் இருக்கு, மலை இருக்கு. மரமும் மலையும் வெவ்வேறு ஜாதி தான், ஒரே ஜாதி கிடையாது. மரம் வேறு ஜாதி, அதே போல மலை வேறு ஜாதி. இதுக்குதான் விஜாத்திய பேதம்னு பேரு. அது சஜாத்திய பேதம். இங்க ஒரு மரம் இருக்கு, அங்க ஒரு மரம் இருக்கு, ஆனா 2 மரமே ஒன்னா இல்லையே. ஒரே ஜாதி, ஒரே ஜாதிக்குள்ளே வேறு இருக்கணும், ஒரே ஜாதி. அதுக்கு சஜாத்திய பேதம்னு பேரு. ஸ்வகத பேதம், அந்த மரத்துக்குள்ளேயே பழம் இருக்கு, காய் இருக்கு, கனி இருக்கு, புஷ்பம் இருக்கு, தண்டு இருக்கு, இலை இருக்கு, கிளை இருக்கு. இதெல்லாம் ஒண்ணா? மரமே இலையா, மரமே கிளையா, மரமே புஷ்பமா, மரமே காயானா? இல்ல, வெவ்வேறு தான். இதுக்கு வந்து ஸ்வகத பேதம்னு பேர். அப்ப சஜாத்திய பேதம்னால் வேறு ஜாதியாக இருக்கக்கூடிய சஜாத்திய பேதம். வேறு ஜாதின்னு என்ன? ஒரே ஜாதியில அடங்கினது. 2 மரங்கள் இருக்கு, 2 மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை சஜாத்திய பேதம்னு பேரு. விஜாதி, விஜாதி வேறு ஜாதி, வேறு ஜாதி. மரமும் அதே போல மலையும் ஜாத்திய வேறு இல்லையா? அது விஜாத்தின்னு பேரு. ஸ்வகதம், அந்த மரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காய் கனி கிளைகள் இலைகள், அதே போல அதில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள், இதெல்லாம் ஸ்வகதம். தனக்குள்ளே இருக்கணும், தனக்குள்ளே இருந்தாலும் தானே புஷ்பமே மரமான கிடையாதணும். அப்ப அதுக்குள்ளே இருக்கிறது, அதுக்கு ஸ்வகத பேதம்னு பேரு. இந்த 3 விதமான பேதங்கள் பிரம்மத்துக்கு இல்லைன்னு தெரிவிக்கிறார் ஆதிசங்கரர். இந்த 3 விதமான பேதங்கள் பிரம்மத்துக்கு இல்லைன்னு தெரிவிக்கிறார் இந்த ஆதிசங்கரர். திரிவித பேதமும் கிடையாது. ஏன்னா சஜாத்திய பேதம் இல்லை. கொஞ்சம் அண்ணா கேட்டுங்கோ, இன்னைக்குமே வேதாந்த விசாரம்னு ஒத்துட்டாலும் கொஞ்சம் சிரமமா தான். இப்ப சஜாத்திய பேதம் இல்லை. ஏன்னா ச ஜாதி ஒரே ஜாதி, விஜாத்தின வேறு ஜாதி. ச ஜாதி ஒரே ஜாதி. ஒரே ஜாதியில என்ன? பிரம்மத்துக்கு ஞானம் என்ற ஜாதி இருக்கணும், அந்த ஜாதி சஜாத்தியம் ஜாதி இருக்கணும். அப்ப பிரம்மம் ஞானமாக இருக்கு, அதே போல ஞானமாக இருக்கக்கூடிய இன்னொன்னு வஸ்து இருக்கா? பிரம்மம் ஞானமா இருக்கு, ஞானம் உடையதாக இருக்குன்னு ஆதிசங்கரர் ஒத்துக்கல, அத்வைத்தி ஒத்துக்கல. பிரம்மம் ஞானம் மட்டுமே, ஞான உடையவர் அப்படின்னா ஞானம் வேறு, ஞானத்தை உடையவர் வேறுன்னு 2ஆ பிரிக்கணுமோ? 2ஆவதே கிடையாது. அவளை பொறுத்த அத்வைதம் 2ஆவது கிடையாது. அப்ப 2ஆவது கிடையாதுன்னா பிரம்மம் ஒன்னே சத்தியம், மற்ற அத்தனையும் மித்யா பொய் அப்படின்றாரு. அப்ப பிரம்மம் ஞானம் உடையது கிடையாது. பிரம்மம் இஸ் ஈக்குவல் டு ஞானம். பிரம்மமே ஞானம், ஞானமே பிரம்மம். இது பிரம்மத்துக்கு ஞானத்துக்கு ஒரு இது ஒரு ஜாதி. அதே போல இன்னொரு ஜாதி ஒண்ணு வேணுமோனோ? இன்னொரு ஜாதி தான் சஜாத்திய பேதம் இல்லைன்னு சொல்ல முடியும். அப்ப என்னன்னா இன்னொரு ஜாதிய சொன்னே ஜீவாத்மா, ஜீவாத்மா ஞானம். அப்படின்னா ஜீவாத்மாக்கு ஞானம் இருக்கணும். அப்ப ஜீவாத்மா, அப்ப 2மே ஒரே ஜாதி. பரமாத்மாவுக்கு ஞானம் இருக்கு, ஞானம் உடையவன் பரமாத்மா. பிரியத்துக்காக உடையவன் சொல்றேன், நீங்க அப்படியே எடுத்துக்கப்படாது. பரமாத்மா ஞான உடையவன், அதே போல ஜீவாத்மா ஞான உடையவன். 2 பேருக்கு ஞானம் இருக்கணும். அப்ப ஞானத்துல ஒற்றுமை இருக்கணும். ஒற்றுமை இருக்கிறவே சஜாதி, ஒரே ஜாதி. அந்த ஒரே ஜாதி அப்படின்னு எடுத்துக்கிறாரா? எடுத்துக்கலைங்க. ஏன்னா அவன் ஜீவாத்மா ஒத்துக்கலையே. ஒத்துண்டா அதே ஜாதின்னு சொல்லலாம்.
அறிவு என்கிற ஜாதி. ஆனா ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்று இருந்தாதான் விஜாத்திய சஜாத்திய பேதமே வரும். ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, ஜீவாத்மாவே பரமாத்மா ரெண்டும் வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒண்ணு ஒத்துட்டு இருக்காரு இல்லையா? அப்ப ரெண்டும் ஒன்னா இருக்கிறபடியாரு அப்ப ஞானமாக ஆத்மா இருப்பார் அல்லவா? ஆத்மா பரமாத்மா இருவருக்கும் ஞானம் இருக்கு. அப்ப பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா ஒத்துண்டா அதே ஜாதி, அறிவு என்கிற ஜாதி. ஆனால் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்று இருந்தால் விஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம் இருக்குன்னு சொல்லலாம். ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறுங்கிற விஜாத்திய பேதம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா பிரம்மத்தை தவிர ஆத்மாவே இல்லாதபடியாலே அத்வைதி சொல்றது, பிரம்மத்தை தவிர ஆத்மாவே இல்லாதபடியாலே பிரம்மத்துக்கு சஜாத்திய பேதம் இல்லை. திருவித பேதங்கள், சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், ஸ்வகத பேதம். பிரம்மத்துக்கு சஜாத்திய பேதம் இல்லை அப்படின்னு தெரியாது. எப்படி சுவாமி? ஏன்னா எதனால? பிரம்மம் ஒன்னே சத்தியம், ஜீவாத்மா இல்லையே. ஜீவாத்மா இருந்தா தான் அப்ப ரெண்டு ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு அப்படின்னு சொல்லாமனோ, அந்த சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப ரெண்டும் ஒரே ஜாத்தியா இருந்தாலும் அந்த ஜாத்தியை அவர் ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கலன்னு சொன்னா, அவர் அத்வைதி பிரகாரம் ஜீவாத்மா தத்துவமே கிடையாது, பிரம்மம் ஒன்றுதான். இப்ப ஜீவாத்மான்னு சொல்லணும், அதே போல பரமாத்மான்னு அவர் சொல்வாருன்னா சொல்ல மாட்டார். சுவாமி பரமாத்மா ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லாமன்னா பரமாத்மான்னு சொல்ல மாட்டாரு, பிரம்மம்னு சொல்லுவார். ஏன்னா பரமாத்மான்னு சொல்லியாச்சுனாலே கூட அதுக்கு சம்பந்தி என்ன, ஜீவாத்மா வரணுமே அப்படின்னு தோணுமோன்னு. அதனால அந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்கு இடமே கொடுக்காம பிரம்மம் 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 தான் சொல்றாரு. அந்த பிரம்மம் எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னு தெரியாது, அனிர்வச்சனீயம். என்னோட வாக்கால சொல்லப்படியான தன்மையில பிரம்மம் இருக்காது அப்படின்னு. பிரம்மம் பிடிச்ச மாதிரி இருக்குமா, உருவத்தோடு இருக்குமா, உருவம் இல்லாத இருக்குமா, அல்லது இது கொடுக்கட்ட மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும்? அதே அனிர்வச்சனீயம். ரொம்ப ஜாகிரதையா பேசுறார். ஏன்னா அடுத்த கேள்வியே கேட்காத அளவுக்கு ரொம்ப சாமர்த்தியமா அத்வைதாச்சாரி பேசுறாரு. இப்ப இது என்னது, சஜாத்திய பேதம் கிடையாது. நம் சம்பிரதாயம் இருக்கா சஜாத்திய பேதம் உண்டு. ஆனா அத்வைத சம்பிரதாயம் இருக்கா சஜாத்திய பேதம் கிடையாது. ஏன்னா பிரம்மம் வேறு ஜீவாத்மா வேறு என்கிற தன்மை இருந்தாதான் சஜாத்திய பேதம் உண்டு. ரெண்டுமே இல்லையே, பிரம்மமே ஒண்ணு, மற்றதும் கிடையாது. அதனால சஜாத்திய பேதம் இல்லைன்னு சொன்னார். அடுத்து விஜாத்திய பேதம் கிடையாது. என்ன விஜாதி? விஜாதி வேறு ஜாதி, விஜாத்தின வேறு ஜாதி. இப்ப ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே ஜாதி ஞானத்துல, அதனால அது சஜாத்திய பேதம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். இது அத்வைதி சொல்றது. விஜாதினா வேற ஜாத்திய மாறுறது. அப்ப ஞானம் இருக்கிறது ஒண்ணு, ஞானம் இல்லாதது ஒண்ணு. ஞானம் இல்லாதது பிரகிருதி. பிரகிருதி ஜடப்பொருள் தானே. இந்த பிரகிருதி இந்த சரீரம் ஞானம் கிடையாதுன்னு. அப்ப அச்சித்து. அப்ப பரமாத்மா தத்துவம் ஒண்ணு, அச்சித் தத்துவம் ஒண்ணு. அச்சித் தத்துவத்தை அவர் ஒத்துக்கலையே. அச்சித் தத்துவம் ஒத்துட்டாருன்னா ஒத்துக்கலையே, அதான் பிரகிருதி. அப்ப அதுதான் அச்சித் தத்துவம், ஜடப்பொருள். அந்த ஜடப்பொருளை ஒத்துட்டாருன்னா ஒத்துக்கலையே. இது ஒத்துக்கொண்டா விஜாத்திய பேதம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா அவர் பிரகிருத்தியே ஒத்துக்கலையே, இந்த லோகத்தையே ஒத்துக்கலையே, எதையும் ஒத்துக்கலையனோ. அவரு எப்ப சித்து அச்சித்து ரெண்டையும் ஒத்துக்கொள்ள இல்லையோ அப்ப என்ன பண்ண, சித்து ஒத்துக்கொள்ளாதபடியாலே சதாத்திய பேதம் இல்லை. அச்சித்தை ஒத்துக்கொள்ளாதபடியாலே விஜாத்திய பேதம் இல்லை. இது என்ன புரியுறதுன்னு, அச்சித்தது இந்த பிரகிருதி இந்த சரீரம் எல்லாமே அச்சித்து. கண்ணால பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் அத்தனை பேர் அத்தனையும் அச்சித்து. அந்த அச்சித்தையும் அவர் ஒத்துக்கல, ஆதிசங்கரர் ஒத்துக்கல, அத்வைத்தை ஒத்துக்கல. ஒத்துக்காதபடியாலே விஜாதி பிரம்மம் ஞானம் என்கிற ஜாதி, ஞானத்தை காட்டும் வேறுபட்ட ஜாதி, ஞானமற்ற தன்மையோடு இருக்கிறது ஜடப்பொருள் என்று சொல்லக்கூடிய பிரகிருதி. அதனால இதுவும் அதுவும் உண்டுன்னு சொல்லணுமோ, அவர் பிரகாரம் இல்லையே, பிரம்மம் உண்டே தானே சத்தியம். அதனால விஜாத்திய பேதமும் இல்லைன்னு சொன்னார். அப்ப என்ன பார்த்துக்கோ, சித்தை ஒத்துக்கொள்ளாதபடியாலே சஜாத்திய பேதம் இல்லைன்ற, அச்சித்தை ஒத்துக்கொள்ளாதபடியாலே விஜாத்திய பேதம் இல்லைன்னு சொன்னார். சரி சுவாமி, அப்ப பிரம்மத்துக்கு சஜாயம் என்பது ஆத்மா, அதாவது ஞானம்.
இன்னொரு ஆத்மா இருக்கா? இல்லையே. பிரம்மத்தை தவிர இன்னொரு ஆத்மா இல்லையே. அப்ப சஜாத்திய பேதம் இல்லை. பிரம்மத்துக்கு விஜாத்தியம் எது? அச்சித்து. அச்சித்து ஏன்னா இதற்கு ஞானம் இல்லையே, அச்சித்து ஞானம் இல்லையா, அதனால அச்சித்தும் இல்லாதபடியாலே விஜாத்திய பேதம் இல்லைன்னு சொல்றார். இப்ப சொகத பேதம். சொகத பேதம்னா தன்னிடத்திலே வேறுபட்டு இருக்கணும் இல்லையா? அப்படின்னா சொகத பேதம்னா என்ன பார்த்தோம்? சஜாத்திய பேதத்துக்கு 2 மரங்கள் எடுத்தோம். 2 மரங்கள் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்? இந்த மரம் வேறு அந்த மரம் வேறு தான் அப்படி ஒத்துட்டோம். அதே மாதிரி விஜாத்திய பேதத்துக்கு மலையையும் மரத்தையும் எடுத்தோம். மலை வேற ஜாதி, மரம் வேற ஜாதி, அப்ப விஜாத்திய அதுவும் ஒத்துட்டோம். சொகத பேதத்துக்கு அந்த மரத்துக்குள்ளே காய், கனி, கிளைகள், புஷ்பங்கள் இதெல்லாம் இருக்கணும். அதுவே மரமா? இல்ல, அது வேறு இது வேறு. அதனால அது சொகத பேதம்னு ஒத்துட்டோம். இப்ப நம்ம 2 பார்த்துட்டோம். அச்சித்தை வைத்துக் கொண்டு விஜாத்திய பேதம் இல்லைன்னு சொல்லிட்டார். ஏன்னா அச்சித்தை அவர் ஒத்துக்கல. அதே சஜாத்திய பேதம் சித்தை வைத்துக் கொண்டு, ஏன்னா சித்து கிடையாது, பிரம்மம் ஒன்னே சத்தியம், அதனால சஜாத்திய பேதம் இல்லைன்னு சொன்னார். சொகத பேதம். சொகத பேதம்னா மரத்துக்குள்ளேயே பழங்கள் இருக்கு, காய் இருக்கு, கனி இருக்கு, இலை இருக்கு, பூ இருக்கு, கிளை இருக்கு. இதுவே மரமானா அது வேறு இது வேறு தானே. அதே போல இப்ப பிரம்மத்துக்குள்ளேயே பிரம்மத்தின் கல்யாண குணங்கள் இருக்கணும். பிரம்மனுடைய கல்யாண குணங்கள் இருக்கணும். அந்த கல்யாண குணங்கள் வேறு, அது வேறு தானே. ஆமா, கரெக்ட். அப்ப அது சொகத பேதம் பேரு. தனக்குள்ளே இருக்கக்கூடிய பேதம், தனக்குள்ளே இருக்கக்கூடிய. புரியத்துக்காக சொல்றேன். இப்ப நான் இருக்கேன், கை இருக்கு, கால் இருக்கு, கண்ணு இருக்கு, மூக்கு இருக்குன்னு. நானே கண்ணா, நானே காலா, நானே வாயாண்ணா? இல்லையா சுவாமி. அப்ப எனக்குள்ள இந்த அவயவங்கள்லாம் தனித்தனியாதானே இருக்கு. அதே போல பிரம்மத்துக்கு கல்யாண குணங்கள் இருக்கணும், உருவம் இருக்கணும். அப்ப இதெல்லாம் என்னன்னா, அப்ப பிரம்மத்துக்கு என்ன சுவாமி? நிர்குண பிரம்மன்றார். பிரம்மத்துக்கு குணங்களே கிடையாது. ஆதிசங்கர தான் அத்வைத பிரகாரம் பிரம்மத்துக்கு குணங்களே கிடையாது, நிர்குண பிரம்மம் தெரிவிக்கிறாரு. நிர்குணம் என்னன்னா அப்ப சொகத பேதமும் இல்லை, சொகத பேதமும் இல்லைன்றாரு. ஏன்னா நிர்குண பிரம்மம் ஆனபடியாலே சொகத பேதமும் இல்லை. பாருங்க, அச்சித் இல்லாதபடியாலே விஜாத்திய பேதம் இல்லை. பிரம்ம பின்னமான ஆத்மாவே இல்லாதபடியாலே சஜாத்திய பேதம் இல்லை. அதே போல இங்க நிர்குண பிரம்மம் ஆன பிரம்மத்துக்கு குணங்களே கிடையாது. பிரம்மத்துக்கு உருவம் இருக்கா? உருவம் கிடையாது. குணங்கள் இருக்கா? குணங்கள் கிடையாது. பிரம்மத்துக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. பிரம்மம் எப்படி சுவாமி இருக்கும்? என்னால சொல்ல முடியாது சுவாமி. இருக்குன்னு சொல்றேன், எப்படி இருக்குன்னு சொல்லலாமோ? சொல்ல முடியாது. சொல்ல முடியாத தன்மையோடு இருக்கும். போகாத ஒரு வழி இது. இதான் அவருடைய பதில். இதான் அப்படின்னா அதுக்குதான் அனிர்வச்சனீயம்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? ஏன்னா ரொம்ப ஜாகிரதையா போடுற அப்படின்னு நாம ஏதாவது கேட்டு போடுறதுக்கு அனிர்வச்சனீயம்னு பேரு. அப்ப இது என்ன சொல்ல முடியாத அளவில் அது இருக்கணும். ஆக இந்த பிரம்மம் எப்படி இருக்கணும்? சுவாதீன திரிவித சேதனா சேதனாச்சி சொருப் பிரபத்தி திசி பிரபத்தி பேதம்னு கதத்தை எடுக்கிறாரோ. இவர் என்ன சொல்றாரு? திரிவித பேத ரகிதன் பிரம்மம். இது அத்வைத பட்சம். அப்பனா 3 விதமான பேதங்கள் கிடையாது. சஜாத்திய பேதம் கிடையாது, விஜாத்திய பேதம் கிடையாது, சொகத பேதம் கிடையாது. இது அத்வைத பட்சம். ஆனா நம் சம்பிரதாயப்படி சஜாத்திய பேதம் உண்டு, விஜாத்திய பேதம் உண்டு, சொகத பேதம் உண்டு. ஏன் சுவாமி இது 3 உண்டா? உண்டு. ஏன்னா ஆத்மா இருக்கிறபடியாலே பிரம்மத்துக்கு விஜாத்திய பேதம் உண்டு, சஜாத்திய பேதம் உண்டு. ஆத்மா இருக்கிறபடியாலே நல்லா பாருங்க, ஆத்மா இருக்கிறபடியாலே பிரம்மத்துக்கு சஜாத்திய பேதம் உண்டு. எதனால? ஆத்மா இருக்கிறபடியாலே. ஆத்மா இருக்கிறபடியாலே பிரம்மத்துக்கு சஜாதி. ஏன்னா ஆத்மா வேறு, பரமாத்மா வேறு. அப்ப வெவ்வேறு ஜாதி தானே, அதனால சஜாத்திய பேதம் உண்டு. அப்ப பிரம்மத்துக்கு விஜாத்திய பேதம் உண்டா? உண்டு. ஏன்னா அச்சித் உண்மையானபடியாலே, அச்சித் இருக்கணும். அந்த அச்சித்து உண்மையானபடியாலே என்ன ஆகுது? பிரம்மத்துக்கு விஜாத்திய பேதம் உண்டு. பிரம்மத்துக்கு சொகத பேதம் உண்டான்னா உண்டு. குணங்கள் உள்ளபடியாலே, பிரம்மத்துக்கு குணங்கள் உள்ளபடியாலே. ஏன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோவேவை நிகிதம் குகாயான்னு சாஸ்திரமே சொல்றது. சத்தியம் என்ன, ஞானம் என்ன, அனந்தம் என்ன, பிரம்மம். அப்ப பகவான் நித்தியமாகவும் அனந்தமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறார். ஆனந்தோ பிரம்மே ஜித்யஜானாதம் தெரிவிக்கிறது இல்லையா சாஸ்திரமே.
விஞ்ஞானம் பிரம்மம் திவ்ய ஜானாதுன்னு தெரிவிக்கிறது இல்லையா? அப்ப பிரம்மம் ஞானமுடையது, ஆனந்தமுடையது இங்க சாஸ்திரம் சொல்றதுனோ. அதனால அதுல என்ன ஸ்வகத பேதம் உண்டு. அப்ப 3 பேதங்களும் கிடையாதுன்னு அத்வைதாச்சாரி சொல்றார். 3 பேதங்கள் உண்டு நம் சம்பிரதாயப்படி. சஜாத்திய பேதம் ஆத்மா இருக்கிறபடியாரு, விஜாத்திய பேதம் அச்சித்து உண்மையானபடியில, ஸ்வகத பேதம் பகவானுக்கே குணங்கள் என்ற அவாப்த சமஸ்த காமன் அகிலேய பிரத்யேகன் சமஸ்த கல்யாண குணாத்மகன் சாஸ்திரம் கோஷிக்கிறபடியாலே இந்த 3 பேதங்களும் உண்டு தெரியாச்சே. இதனால்தான் தேவப்பிரமா என்ன தெரிவித்தாச்சுமா, தரிசனம் பேத ஏவச்ச, தரிசனம் அகமேவ பரந்தத்தம் தரிசனம் பேத ஏவத்தன்னு தெரிவிக்கிறார் தேவப்பிரமா. ஆக இப்ப எல்லாம் சரியா போயிடுத்தோம். தேவப்பிரமா என்ன சொன்னாரோ அதுவே சரியா போயிடுச்சு. சரி சுவாமி, ஆனா ஒண்ணு பாக்கி இருக்கு. இப்ப நம்ம பேத ஸ்ருதி உண்டுன்னு பார்த்திருக்கோம். என்ன பாருங்க, பேதம்னா என்ன? நிறைய என்னென்ன உண்டு? போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்சமத்வா. இதெல்லாம் நீங்க உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் கேளுங்க, காலட்சம் முடிஞ்சவன மறுபடியும் சொல்றேன். ஏன்னா இந்த இந்த பேதஸ்ருதி இத்தனை பேதங்கள் உண்டு. பிரம்மத்துக்கு குணங்கள் உண்டு, ஆத்மா உண்டு, அதே போல அச்சித்து உண்டு. இதெல்லாம் சொல்லித்தோணும். சொன்னபடியாலே இப்ப பேதஸ்ருதியை சொல்லிட்டார். சரி சுவாமி, அது நன்னதான் புரியுது. ஆனாலும் சாஸ்திரம் 2வது கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் சுவாமி. நீங்க 2 விதத்துல பார்த்துருக்கோம். ஒரு சாஸ்திரம் என்னமோ எல்லாம் உண்டு, சரம் பிரதானம் அமிர்தாட்சரம் சராத்மான ஈசதே தேவஏகான்னு நிறைய போக்தா போக்யம் பெருத்தாரஞ்சமாத்மான்னு நிறைய உண்டுன்னு சொல்லியிருக்கு. இன்னொரு சாஸ்திரம் என்னவோ அதே சாஸ்திரம் தான், இன்னொரு சாஸ்திரம்னா 2வது கிடையாதுன்னு வேற சொல்லியிருக்கு. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாம் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப 2வது கிடையாதுன்னு சொல்லி இருக்கணும். 2வது நீ பார்த்தாயானா மிருத்யு, உனக்கு சம்சாரத்துலதான் இருப்பாயின்னு வேற சொல்லியிருக்கு. ஏகமேவ என்கிற சாஸ்திர சப்தம் ரொம்ப முக்கியம். ஏகமே ஒன்று மட்டும்தான் உண்டது, ஒன்று மட்டுமே இருந்தது. ஏகமேவ அர்த்தம் சொல்லி ஆனுமே. ஏகமேவ ஒன்று மட்டும்தான் இருந்தது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லி ஆனுமோ. ஏன்னா அந்த வாக்கியத்தை தான் அத்வைதாச்சாரி எடுத்திருக்கார். அந்த வாக்கியத்தை அர்த்தம் சொல்லி ஆகணும். அதே போல நிறைய ஒரு உண்டுன்றதுக்கும் அர்த்தம் சொல்லி ஆகணும். அது அர்த்தம் சொல்லிட்டோம். இப்ப பாத்துட்டோம். ஏன்னா சஜாத்திய பேதம் உண்டு, விஜாத்திய பேதம் உண்டு, சொகத பேதம் உண்டு. அந்த அர்த்தத்தை பார்த்துட்டோம். இப்ப என்ன பார்க்கணும் நமக்குன்னா, ஒண்ணுமில்லை சுவாமி, இத பார்க்கணும். எது? ஏகமேவ ஒன்று மட்டும்தான் உண்டு, மற்றது கிடையாது. மற்றது உண்டுன்னு சொன்னியானா நீ சம்சாரத்தில் இருக்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லித்தணும். இதுக்கு அர்த்தம் சொல்லி ஆகணும். சொல்ல முடியும்னா சொல்லலாம், நான் என்ன பண்ணிடலாம், ஒண்ணும் கட்டமே இல்லை. உடல் மிசை உயிரென கரந்தெங்கம் பரந்துடன் சுடர்மிகு சுருதியில் இவை உண்ட சுரனே. முதல் திருவாதியில இந்த பாசுரம் உயர்வர உயரண பதிகளிக்கிறார். உடன்மிசை உயிரென கரந்தெங்கம் பரந்துடன் சுடர்மிகு சுருதியில் இவை உண்ட சுரனே. இந்த உடலுக்குள்ள உயிர் எப்படி பறந்து உள்ளதோ அதே போல பகவான் அனைத்துக்குள்ளும் பறந்து நன்னா வியாபித்து இருக்கிறார். அனைத்துக்குள்ளும் உடல்மிசை உயிரென கரந்தெங்கம் பரந்துடன். இந்த உடலுக்குள்ள ஜீவாத்மா எப்படி பறந்துள்ளதோ அதே போல பகவான் அனைத்துக்குள்ளும் பறந்து வியாபித்து இருக்கிறான். விஸ்வம் விஸ்வம் வசக்காரகா பூதபவ்ய பவத் பிரபு. வியாபகத்துவம், அந்த வியாபகத்துவம் வியாபித்திருக்கான்னு சொல்லியிருக்கு. இது ஆழ்வார் பாசுரம். சாஸ்திரம் சொல்லியிருக்கா சுவாமி, ஏஷ சர்வ பூதாந்தராத்மா அபகத பாத்மா. ஏஷ சர்வ பூதாந்தராத்மா அபகத பாத்மா. எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தராத்மாவா பகவான் இருக்கிறார். எல்லா ஜீவராசிகள் முக்கியமா இதை கேட்கணும். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் என்ன அநேகமா ஐக்கிய ஞானம் தான் மோட்சம்னு சொல்லுவோம். ரொம்ப தவறான கருத்து. திருப்பானாழ்வார் ஐக்கியமாயிட்டார், ஆண்டாள் ஐக்கியமாயிட்டான்னு சொல்றாங்க, ரொம்ப தவறு இது. ஆனா அதுக்குதான் இங்க தெரிவிக்க. ஏன்னா ஒன்று மட்டும்தான் இருந்தது, 2வது இருக்குன்னு நீ பார்த்தாயானால் உனக்கு இருது சம்சாரம் தான் வேற சொல்லி இருக்கணும். அதுக்குதான் இப்ப பதில் பார்த்துட்டு இருக்கோம். ஏஷ சர்வ பூதாந்தராத்மா, ஏஷ சர்வ பூதாந்தராத்மா. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பகவான் அந்தராத்மாவா இருக்கிறார். இத சொல்லிட்டு பேசாம இருந்தா பரவாயில்ல. உடனே அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுன்னா அபகத பாத்மா. அடுத்த வாக்கியம் எடுக்கிறது. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பகவான்
அந்தராத்மாவா இருக்கிறான்னு சொல்லிட்டு அபகத பாப்மான்னு சொன்ன உடனே ஆனால் பாபம் தட்டாதவன் சொல்லி ரொம்ப ஜாகிரதையா சொல்றது பாருங்க. ஏன்னா உடனே சாஸ்திரம் இந்த சப்தத்தை வைக்கிறது. அனைத்துக்குள்ளும் பகவான் வியாபித்திருக்கார். அந்த வியாபியகத தோஷம் இவனுக்கு தட்டுமானா தட்டாது. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு வரும், அங்க ஏதோ ஒரு வாசனை துர்நாற்றம், அது நம்மளை பாதிக்குமா? கட்டாயம் பாதிக்கும் பாதிக்கும். அதே போல பகவான் எல்லா ஜீவராசிக்குள்ளும் அந்தராத்மா இருக்கார் சுவாமி. நல்ல ஜீவராசியா இருந்தா நன்னா இருப்பார், சுமாரான ஜீவராசியா இருந்தா சுமாரா இருப்பார், அது கெட்ட ஜீவராசியா இருந்தா கெட்டதே இருப்பார். அப்படி இருப்பான கிடையாது. அந்த தோஷங்கள் பகவானுக்கு தட்டாது. அந்த தோஷங்கள் பகவானுக்கு தட்டுமன்னா தட்டவே தட்டாது. அதனாலதான் அபகத பாப்மா ஏஷ சர்வ பூதாந்தராத்மா, எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவான் இருக்கார். சொன்ன உடனே அடுத்த க்ஷணமே சாஸ்திரம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? அந்த தோஷங்கள் பகவானுக்கு தட்டாது. சொல்லணும், அது சொல்றதுக்கு தான் அபகத பாப்மா அந்த சப்தத்தை வச்சுட்டு. அந்த அப்புறம் தோஷம் அற்றவன் சொன்னா அப்ப எப்ப வியாபிக்கிறாரோ அந்த வியாபகத தோஷம் அவர் பேர் தட்டுமானா தட்டவே தட்டாது அப்படின்னு இதை திருப்பானாழ்வார் பார்த்தார். சாஸ்திரம் ஒரு தடவை தான் சொல்லியிருக்கு அபகத பாப்மா தோஷங்கள் தட்டாதுன்னு. 4 தடவை சொல்லிட்டார் திருப்பானாழ்வார். அமலன், விமலன், நிமலன், நின்மலன், அமலனாதிபிரான், அடியார்கண்ணை ஆட்படுத்த விமலன், விண்ணவர்கோன் விரையார் பொருள் வெங்கடவன், நிமலன், நின்மலன் 4 தடவை சொல்லியிருக்கார். ஒரு தடவை இல்ல, இந்த ஒரே பாட்டுக்குள்ளே 4 தடவை குற்றமில்லாதவன் குற்றமில்லாதவன் குற்றமில்லாத. ஆச்சரியமான வியாக்கியானம். பெரியவாச்சன் பிள்ளை ஆகட்டும், நயனாராச்சன் பிள்ளை வியாக்கியானம் இதுக்கு உண்டு, பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம் உண்டு. மேற்கொண்டு வேதாந்த வியாக்கியானம் திருமந்திரவரமா எடுத்திருக்கார். ஆச்சரியமான வியாக்கியானம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அபகத பாப்மா அங்க ஒரு தடவை தான் சொல்லியிருக்கு. ஆனா இங்க திருப்பானாழ்வார் அமலன், விமலன், நிமலன், நின்மலன் போட்டு தரணும். இது 4 தடவை போட்டிருக்கார். சார் இவர் மட்டும்தான் சொல்லியிருக்காருன்னா சூடி கொடுத்த நாச்சியார் வீட்டை பண்ணி விளையாடும் விமனன் தன்னை கண்டீரே, வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே அப்படின்னு தெரிவிக்கிறார். வீட்டை பண்ணி விளையாடும், வீட்டை பண்ணி விளையாடுகிறார், ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார், ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார். ஆனால் விமலன் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறவியன்னா ஜெகத்தை சிருஷ்டிக்கும் போது ஏற்றத்தாழ்வு குற்றம் பகவானுக்கு ஒருமான வராது. இல்லையா சுவாமி? இவர் கொஞ்சம் பணக்காரரா சிருஷ்டித்திருக்கார், இவரை ஏழையா சிருஷ்டித்திருக்கார், இவர் வியாதிஸ்தரா சிருஷ்டித்திருக்கார், இவர் வியாதியெல்லாம் நல்ல ஆரோக்கியத்தோடு சிருஷ்டித்திருக்கார், இவருக்கு ஏதோ ஞானம் இருக்கு, இவருக்கு ஞானம் இல்லாம இருக்கு, இந்த குற்றமெல்லாம் வருமானா? இந்த குற்றம்லாம் வராது. ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார். விஷம சிருஷ்டி சுவாமி, விஷம சிருஷ்டி அப்படின்னா இவர் பார்த்து பார்த்து கண்ணுல பார்த்து ஒருத்தருக்கு அது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு இவரை பார்த்து இவர் நல்லவர் போல் இருக்கு, இவர் நல்லா பண்ணலாமே, இவர் தீவிர போட்டு இவர் பண்ணலாம், அந்த மாதிரி என்ன இருக்குன்னா கிடையாது. வீட்டை பண்ணி விளையாடும் வினவன் தன்னை கண்டீரே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி அது பண்றதுனால என்ன ஆகுது? அந்த தோஷம் அவருக்கு வரது கிடையாது. ஏற்றத்தாழ் வைக்கிறவன் அது கிடையாதுன்னாரு. பகவான் மொத்தமா படைக்கிறார். படைக்கச்சே என்னன்னா, ஆனால் அவனுடைய ஏற்றத்தாழ்வுக்கு பகவான் காரணம் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் தாழ்ச்சியா இருக்கார், ஒருத்தர் உயர்ச்சியா இருக்கார், ஒருத்தர் ஞானமா இருக்கார், ஒருத்தர் ஞானம் இல்லாதவனா இருக்கார், ஒருத்தர் ஏழையா இருக்கார், ஒருத்தர் பணக்காரனா இருக்கார். அதெல்லாம் பகவான் காரணமான. அவர் தானே சுவாமி சிருஷ்டிக்கிறார், அவர் தான் காரணமான. அவர் காரணம் கிடையாது, அவனுடைய கர்மம் காரணம். அததான் வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே. அப்ப விமலன் போட்டுட்டார் இல்லையா? அப்ப அவனுடைய கர்மம் காரணம். இந்த மொத்தமாக முதல்ல படைக்கிறார், சிருஷ்டிக்கும் போது மொத்தமா சிருஷ்டிக்கிறார். மொத்த சிருஷ்டிக்கு பிரம்மன் தான் காரணம். முதல்ல பிரளயம் முடிஞ்ச உடனே முதல்ல சிருஷ்டிக்கிறார். அந்த சிருஷ்டிக்கு ஆரம்பிச்சு அப்பதான் அவர் கர்மா பாக்குறதுல ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம், எல்லாரும் நன்னா இருக்கணும் என்கிற எண்ணத்தோடு பகவான் இவ்வாறு சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்த உடனே அவர் அது முதல் அந்த சிருஷ்டி பண்ணிடுறாரு. அப்ப சிருஷ்டி பண்ணும்போது அவருடைய கருணை மட்டும்தான் அவங்க பாக்குறாரு. ஓ இந்த ஜீவாத்மா இப்படி, இந்த ஜீவாத்மா இப்படி அவர் பாக்குறாருன்னா பாக்குறதே கிடையாது.
அவனுடைய கருணையை பார்த்து எல்லாரையும் சரிசமானமா சிருஷ்டிக்கிறார். அப்ப சிருஷ்டிக்கும் போது முதல்ல இது பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இந்த அண்ட கடாகங்கள்லாம் உருவாக்குறார். இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துக்கணும். பிருத்திவி, அப்பு, பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், அதே பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியம் எல்லாருக்கும் சமானமா கொடுத்துடுறாரு. சமமா எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. யுத்தம் கொடுத்துறாரு. இந்த கர்மத்தை எல்லாம் பகவான் பார்க்கறதே கிடையாது. கருணையை மட்டும்தான் பாக்குறாரு. அண்டகடாக உருவாக்கி அதுல முதல்ல ஒரு ஜீவாத்மாவை தூக்கி பிரம்மாவாக உட்கார வைக்கிறார். ஒரு ஜீவாத்மாவை தூக்கி பிரம்மாவா உட்கார வைக்கிறார். உட்கார வச்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம பக்கம் திரும்ப பாக்குறாரு, பாக்குறதே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் சிருஷ்டி காரியம்லாம் பிரம்மா பாக்குறாரு. அப்ப முதல்ல அனுகிரக காரியம்தான். நம்முடைய அனுகிரகத்தால அவர் சிருஷ்டிக்கிறார். ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம். இப்ப முதல்ல சிருஷ்டிப்பது ஏககால சிருஷ்டி. அந்த ஏககால சிருஷ்டிக்கும் போது வெவ்வேறு காலத்துல அவர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி பாரபட்சம் பாக்குறாருன்னா பாரபட்சம் பார்க்கறதே கிடையாது. அவர் முதலில் பண்ணப்பட்ட சிருஷ்டி எல்லாம் ஏககால சிருஷ்டின்னு பேரு. அதுக்கு அடுத்த சிருஷ்டி என்ன ஆகுதுன்னா ஏககால சிருஷ்டியும் போது பகவான் கருணையே உருவானவரா சிருஷ்டிக்கிறார். அப்புறம் அதைத்தான் ஈஸ்வர சௌகார்த்தியம் சொன்ன அவருடைய அனுகிரகம் மட்டுமே காணும். அதன் பிறகு இப்படி பிறந்தேனே சுவாமி அப்படின்னா இந்த படைப்புக்கெல்லாம் காரணம் பிரம்மா. பிரம்மா என்ன பண்றாருன்னா என்னுடைய கர்மத்தை வைத்துக் கொண்டு அதன் அடியாக எனக்கு படைக்க வைக்கிறார், என்ன சிருஷ்டிக்கிறார். ஓ இந்த கர்மா இருக்கா அவனுக்கு இந்த ஜென்மா, இந்த கர்மா இருக்கா அவனுக்கு இந்த ஜென்மா, இந்த ஞானத்தோடு இந்த பணத்தோடு இந்த உடலோடு இந்த நிலையோடு என்னுடைய கர்மத்தை வைத்துக் கொண்டு படைக்கிறது யாரு? பிரம்மா தான். அதனால பகவானுக்கு விஷம சிருஷ்டி கிடையாது. இதைத்தான் வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் அப்படின்னு சூடி கொடுத்த நாட்டியா தெரிகிறார். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுறேன். திருமங்கையாழ்வார் அகோபல கஷேத்திரத்துக்கு ஒரு பதிகம் அனுகிரகிக்கிறார். அங்கஞானம் அஞ்ச அங்கோல் ஆருளியாய் அவுணன் பொங்காகம் வள்ளுகிறாள் போந்த புனிதன். போந்த புனிதன் புனிதன் சொல்லிட்டார். என்ன சுவாமி புனிதன்? அங்கஞானம் அஞ்ச அங்கோல் ஆளுரியாய் அவுணன். இரண்ய கட்சியை கீழ்த்தாரணும், கீழ்ச்சிட்டாரு. அவரை கொன்னுட்டார். கொன்னதுக்கு அப்புறம் அப்ப கொன்ன குற்றம் இருக்குமோனோ, அந்த குற்றம் இல்லேன்றதுக்காக புனிதன்னு போட்டார். ஏன்னா பெருமாள் கொல்றாரு சுவாமி, ஒரு ஜீவாத்மாவை கொல்றாரு. ஜீவாத்மா கொள்றா, சரீரத்தை தான் கொல்றாரு. கொல்றாரு சுவாமின்னா கொல்லவே இல்லை சுவாமி, கொண்டுட்டாரு. இரண்யகசிபு போயிட்டாருன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? கொல்லுவது அவன் நன்மைக்காக கொன்றார், அவன் நன்மைக்காக கொண்டார். பகவானுடைய கோபத்தால கொல்லல, அவனுடைய நன்மைக்காக கொண்டார். ஏன்னா இரண்ய கசிப்பு தன் சரீரத்தை வைத்துக் கொண்டு நிறைய கெடுதலை தேடிட்டே இருக்காரணும். அவனை இப்பயே கொல்லலன்னு வச்சுக்கோ, என்ன அப்படின்னா இன்னும் நிறைய கெடுதலை தேடிட்டே இருப்பான். எப்ப நன்னா நற்கதிக்கு வர்றது? அதனால அந்த ஆத்மா இன்னும் கெட்டு போவதை தடுக்கிறவன என்ன பண்றது? உடனே அந்த ஆத்மா எந்த சரீரத்தை எடுத்துக்கிட்டதோ அந்த சரீரத்தை முதல்ல கீழ்ச்சிடும். அதனால புனிதன். அப்போ அங்கம் ஞானம் அஞ்ச அங்கோல் ஆளுரியாய் அவுணன் பொங்காகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதன். உடலை கீழ்ச்சபடியாலே அதனால புனிதன். அதுவும் அனுகிரக காரியம். திருமங்கையார் தான் தெரிவிக்கிறார். அனுகிரக காரியமே தவிர ஏன்னா அந்த இரண்யகசிபை கிடிக்கிறன்னா இன்னும் தப்பு பண்ணிட்டே இருப்பான். மேலும் தப்பு பண்ணிட்டே போயிட்டே இருக்கச்சே நற்கதி அடைவதற்கு வாய்ப்பே கிடைக்காம போயிடுமோ. அதனால என்ன பண்ணாரு? பகவான் தன்னுடைய கருணையாலே அவனை கொண்டாருன்னு தெரிகிறார். இதுக்கு சொல்ல வந்தா ஆக இப்படிப்பட்ட இருக்கிறியா, இதுதான் எந்த விரோதி வந்தாலும் பரிகாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலை. சுவாமி ராமானுஜருடைய அவதாரமே அதுதான். ராமானுஜர் அவதாரமே இதுன்னா அதுதான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஏஷ சர்வபூதாந்தராத்மா, அனைத்துக்குள்ளும் தான் வியாபித்து இருக்கிறான். அபகதமாத்மா, அந்த வியாபியகத தோஷம் வியாபிப்பதனால் அந்த வியாபியகத தோஷம் தட்டுமான தட்டாது. அதே போல கொண்டதுனாலும் தோஷம் இருக்கான்னா புனிதன் சொல்லிட்டாரு. அதே போல சிருஷ்டித்தாரே சுவாமி, அதுல ஏதாவது தோஷம் இருக்கான்னா இல்லையே. அதனால என்ன கிடைக்கிறது? விமலன், அமரன், நிமலன், நின்மலன், அதுக்கு மேல இருக்கக்கூடிய இறுதி, இதெல்லாம் தெரிவிக்கிறாரோ. எதுக்கு சொல்ல வந்தேன்னா எத்தனை பண்ணாலும் இதனால்தான் ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் முதலான வாக்கியங்களில் ஜரம் வந்துட்டோம்.
ஸ்ருதி ஸ்ருதி சூத்ரான அந்தர்ஜர அசீஷமது தெரிவிக்கிறார். ஸ்ருதிக்கும் அதாவது ரிஷிகளுடைய வாக்கியங்களுக்கும் வேத வாக்கியங்களுக்கும் இந்த வாக்கியங்களும் ஜுரம் வந்தா போல ஆயிட்டான். என்ன ஏன்னா ஒன்று பேதஸ்ருதி, இன்னொன்று அபேத ஸ்ருதி. இந்த ரெண்டு இருக்கணும். ஒண்ணுன்னு சொல்ற வாக்கியமே இருக்கு, பலன்னு சொல்ற வாக்கியமே இருக்கு. அப்ப இதைதான் சுவாமி எடுத்துக்கிறது. ரெண்டையும் அந்த ரெண்டுத்துக்கும் ஜுரம் வந்து விட்டோம். அந்த ஜுரத்தை போக்கணும் போனோம். ஜுரத்தை போக்கி வேத மாதா, வேத மாதா இருக்கா இல்லையா, அந்த வேத மாதா நல்ல ஆரோக்கியமாக நல்ல மூச்சை விடணுமோனும். ஆயாசமா இருந்தா பிரயோஜனம் இல்லை. ஏதோ என்ன சுவாமி இந்த மாதிரி படித்து பேதஸ்ருதி ஒருத்தர் எடுத்திருந்தார், அபேதஸ்ருதி ஒருத்தர் எடுத்திருந்தார், இது சரியா இல்லையே சரியா இல்லைன்னு அவர் சிரமப்பட்டுட்டே இருக்கார், கவலைப்பட்டுட்டே இருக்காரா. அந்த வேத மாதா நல்ல ஆரோக்கியமா இருக்கணுன்றதுக்காக நல்ல மூச்சை விடணுன்றதுக்காக ராமானுஜர் அவதாரமே அதனால்தான். ஸ்ருதி ஸ்மிருதி அமைய ஸ்ருதி ஸ்மிருதி அந்தர்ஜர அசீஷமது. அப்ப இதெல்லாம் எதனால ஏற்படுறது, எப்படி வரும்? சரி சுவாமி, இந்த மாதிரி வேத மாத்த நல்லா மூச்சை விட்டா அது வேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி எல்லாம் சரியா ஒருங்க விட்டார். எப்படி என்னதுன்னா இதுக்கு பிரதானம் எதுன்னா சரீராத்ம பாவம் தான் பிரதானம். இதான் இந்த ஒரு ஃபார்முலா தான் சுவாமி எடுத்துட்டார் கையில. சரீராத்மா பாவம் ரொம்ப முக்கியம். சரீராத்மா பாவம் இருப்பதனால் இந்த குற்றம் எல்லாம் தட்டவே தட்டாது. சரீரம் ஏன்னா தத்துவம் ஒன்று சொன்னாலும் இந்த குற்றம் எல்லாம் அதனுடைய குற்றமாக ஆகிவிடும். ஆனால் விசிஷ்டாத்வைதத்தில் தத்துவம் ஒன்று கிடையாது. பிரம்மம் வேறுதான், அச்சித் வேறுதான், சித் வேறுதான். ஆனா சேதன அச்சேதனங்களோடு பிரம்மத்தோடு கூடியிருக்கின்றன. சேத்தனம் என்ன அச்சேதனம் என்ன, இந்த ரெண்டுமே பிரம்மத்தோடு கூடியிருக்கின்றன அப்படின்னு சொன்னோம். சரி சுவாமி, கூடியிருக்கிறேன் என்று இந்த ராமானுஜர் எங்க கண்டுபிடிச்சார்? கூடியிருக்கிறேன்னு சொல்லிலே ஏன் கேட்கிறாருன்னா, மாயினால பிரம்மம் ஏற்பட்டது அப்படின்னு அத்வைதாச்சாரி சொன்னார். பிரம்மத்துக்கு பிரமம், பிரம்மத்துக்கே உபாதி, அந்த உபாதியால தன்னையே பலவாக நினைக்கிறதுன்னு சொன்னாரும். அப்ப பிரம்மத்துக்கு ஏதோ பிரம்மம் ஏற்பட்டதுனும் அதே ஒரு தோஷம் வந்துட்டணும். அந்த மாதிரி தோஷத்துக்கு தோஷம் வந்துட்டுன்னு சாஸ்திர வாக்கியம் இருக்கானா? இல்ல. பின்னாடி சொல்றேன். பின்னாடி இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுட்டேன்னா, உயிர்கள் நெய்விட்டு ஆதி பரனோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ் அல்லலெல்லாம் பதில் வென்றான். அங்க வரைச்சு உனக்கு டீட்டெயில போனேன். இது சொல்ல வந்தேன்னா, இப்ப இந்த இடத்துல அவர் சொல்றது என்னது? விசிஷ்டாத்வைதம் பிரகாரம் தத்துவம் ஒண்ணும் கிடையாது. பிரம்மம் வேறு அச்சித் வேறு சித் வேறு தான். ஆனா சேதனம் என்ன அச்சேதனம் என்ன, இவைகளோடு பிரம்மம் கூடி இருக்குன்னு வாக்கியம் இருக்கணும். நீங்க சொல்லிட்டு இருக்கணும் விசிஷ்ட அத்வைதம் சொல்றேன். அந்த மாதிரி வாக்கியம் இருக்கணும். வாக்கியம் இருக்கா? என்ன கண்டுபிடிச்சாரு? இருக்கான்னா, எஸ்ய ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத, எஸ்ய பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவீன வேத. சாஸ்திர வாக்கியமே இருக்கு. ஆனா அத்வைதாச்சாரிக்கு சாஸ்திர வாக்கியம் இருக்கானா? இல்லை. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவா சொன்னா நல்லது, அவா சொன்னா தீயது அப்படிலாம் சொல்லல. சாஸ்திரம் நமக்கு எது பிரமாணம்? சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திர வாக்கியம் இருக்கா? அத்வைதாச்சாரி மாயா சபலிதமாக இருக்கக்கூடிய தோஷம் தட்டுறது பிரம்மத்துக்குன்னு அந்த மாதிரி சாஸ்திர வாக்கியம் இருக்கானா? இல்ல. இப்ப பிரம்மத்தோடு கூடி இருக்கு சித்தும் அச்சித்தும் கூடி இருக்குன்னு சாஸ்திர வாக்கியம் இருக்கா? இருக்கு. எஸ் ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத, எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவின் வேத. இது எங்க கிடைக்கிறது? அந்தர்யாமி பிராமணத்திலிருந்து அனைத்தும் பிரம்மத்துக்கு சரீரம் சொல்றது. அந்தர்யாமி பிராமணன் சாஸ்திரத்துல ஒரு பகுதி தானே. சாஸ்திரத்தின் ஒரு பகுதி அந்தர்யாமி பிராமணம். அந்த பிராமணத்துல என்ன சொல்லிக்கிறது? அனைத்தும் பிரம்மத்துக்கு சரீரம். பிரம்மம் அந்தராத்மா, ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதபாத்மா, ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதபாத்மா. திருவிழாப்ப குற்றங்கள் தட்டாது. ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதபாத்மா திவ்யகா தேவ ஏககா நாராயணகா. இந்த வாக்கியம் தான் புல் வாக்கியம், பூர்த்தியான வாக்கியம். ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதபாத்மா திவ்யகா தேவ ஏககா நாராயணகா. தேவன் ஒருத்தனே, அவனும் நாராயணனே. இந்த சாஸ்திர வாக்கியத்துல குழப்பமே இல்லை பாருங்க. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பகவான் அந்தராத்மாவா இருக்கிறான்.
அதனால அந்த அந்தராத்மாவா இருக்கிறபடியால் அந்த அந்த குற்றங்கள் இவன் பேர்ல தட்டப்போவது கிடையாது, தட்டாது. அது மட்டும் இல்ல, எப்படி இருக்கான்? திவ்யகா, திவ்யமா இருக்கான். அந்த தேவன் ஒருத்தனே, தேவன் ஒருத்தனே. இதுல சர்வபூதாந்தராமன்னா சரீராத்மா பாவத்தை சொல்றதுன்னு. சர்வபூதாந்தராத்மா சரீராத்மா பாவம். ஏன்னா நாம் அத்தனை பேரும் பகவானுக்கு சரீரம். நம்ம சரீரமாகட்டும் ஆத்மாவட்டும் பகவானுக்கு சரீரம். பகவான் ஆத்மா இருந்தா அந்த சரீராத்மா பாவம்னு பேரு. அப்ப சர்வபூதாந்தராத்மானா சரீராத்மா பாவம் சொல்லிட்டு, அபகத ஆத்மானா வியாபிக்கப்பட்டதின் குற்றம் வராதுன்னு தெரிவிக்கிறது. திவ்யகா, அவன் தான் அப்ராகுத மண்டலத்தில் இருக்கிறான். திவ்யகா, திவ்ய சூரியன் சொல்றமோ அப்ராகுத மண்டலத்தில் இருக்கிறான். தேவகா, அனைத்தும் விளையாட்டா பண்றான். தேவகா, தேவ ஏககா, அப்ப அனைத்து விளையாட்டா பண்றான். கட்டப்பட்டு பண்றது இல்ல. ஏககானா இவருக்கு இன்னொருத்தர் கிடையவே கிடையாது. இவருக்கு இன்னொருத்தர் இருக்கார, தன்வொப்பார் இல்லப்பன், தன்வொப்பார் இல்லப்பன், என்னப்பன் எனக்காயுகுலாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் விண்ணப்பனுவாய் விண்ணப்பன் மதுசூ திருவிண்ணகர் சேர்ந்தாப்பன், தன் ஒப்பார் இல்லப்பன், ஒப்பிலாத அப்பன். இவருக்கு இன்னொருத்தர் இருக்காருன்னா கிடையவே கிடையாது. ஏககா என்றால் ஒன்று, இதற்கு சமமான மற்றொன்று கிடையாது அப்படின்னு இருக்கணும். இப்ப பாருங்க, ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதபாத்மா திவ்யகா தேவஏககா நாராயணாக. இது சாஸ்திர வாக்கியம். இந்த சாஸ்திர வாக்குல என்ன சொல்றது? தேவன் ஒருத்தனே இருக்கான், அவனும் நாராயணனே. இந்த சாஸ்திர வாக்கியத்தில் சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா சரீராத்மா பாவத்தை சொல்றது. அதனால பகவான் எல்லா இடத்துக்கும் வியாபித்திருந்தாலும் வியாபியகத தோஷம் தட்டாதுன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் சாமானியப்பட்டவன் இல்ல, அப்ராகுத மண்டலத்திலே இருக்கிறான். அவன் எப்படின்னா அனைத்தையும் விளையாட்டாக பண்ணுகிறான். தேவகா, அனைத்து இன்புறும் இவ்விளையாட்டுடையான். அனைத்தையும் விளையாட்டா பண்றான், கஷ்டப்பட்டு பண்றது இல்லை. நம்மள ஒரு காரியம் பண்ணோம் கஷ்டப்பட்டு பண்ணுவோமோ, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்றது இல்லை. ஏககா, இவனுக்கு இன்னொருத்தர் கிடையாது, இவனுக்கு சமமானவன் கிடையாது. நதஸ்யமஸ்ய அப்யதிகஸ்ய திஷ்யதே, சமமானவன் கிடையாது, மேம்பட்டவன் கிடையாது. அப்படிப்பட்டவர் யார் சுவாமி? நாராயணகா. அவர் யாரு? அந்த நாராயண சொல்லிதான் தெரியாது சொல்லி. ஆக இந்த சாஸ்திர வாக்கியத்தை குழப்பமே கிடையாது. பாருங்க, ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதபாத்மா திவ்யகா தேவகா ஏககா நாராயணகா. இதன் அர்த்தத்தை சரியா புரிஞ்சுட்டோம்னா குழப்பமே இல்லை. இந்த அர்த்தத்தை சரியா புரிஞ்சுட்டோம்னா குழப்பமே. ஏன்னா அனைத்தையும் பகவான் வியாபித்திருக்கான், அனைத்தையும் சரீரமாக கொண்டிருக்கான். பகவான் சரீரி, அனைத்தையும் சரீரமாக கொண்டிருக்கான் பகவான். சரி, ஆனா பகவான் சரீரமாக கொண்டிருக்கிறபடியாலே அந்த தோஷம்லாம் தட்டுமானா அந்த தோஷம்லாம் தட்டாது. எதை வியாபித்திருக்கானோ அதன் குற்றம் பகவான் பேரிலே தட்டவே தட்டாது. ஆனா சரீரமானபடியால் எதனால் தட்டாது? அல்ல சரீரம், சரீரம் ஆக இவை இத்தனையோடும் கூடி நல்ல அந்தராத்மாவை இருக்கணும், தன்னை இருக்கணும். அதை போல இன்னொருத்தர் இருக்காரனா இல்லை, தன்னை போல இன்னொருத்தர் இருக்காரா இல்லை என்பதுதான் இந்த சாஸ்திரத்துக்கு குழப்பாம சொல்லக்கூடிய நிலை. இந்த பாருங்க, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா சத்துன்னு சொல்லல, ஆத்மான்னு சொல்லல, பிரம்மம்னு சொல்லல. சத்துன்னு சொன்னா யாரையோ குறிக்கிறதுன்னு அர்த்தம், ஆத்மான்னு சொன்னா யாரையோ குறிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். சத்து இவரை சொல்லிக்கிறான். நேர ஸ்பஷ்டமா என்ன சொல்ல, நாராயணகா ஏச சர்வபூதாந்தராத்மா அபகதபாத்மா திவ்யகா தேவ ஏககா நாராயணகா சொல்லிருக்கலையா? ஆக வேத ஸ்ருதி என்ன அபேத ஸ்ருதி என்ன எப்படி சொல்லணும்னா தத்துவங்கள் உண்மையாக இருக்கிறபடியாலே அவ வேத ஸ்ருதி சத்தை பெற்றது. தத்துவம் 3 தான். சரி சுவாமி, தத்துவம் 3 தான் சொல்றாரு, அதனால் வேத ஸ்ருதி சரி. அப்படின்னா அபேத ஸ்ருதி 2வது தத்துவமே கிடையாதுன்னு சொல்றதே சுவாமி. நீங்க இதையே நீங்க சொல்லிட்டே இருக்கலே, நீங்க உங்க பாட்டை நீங்க சொல்றீங்க. என்ன சொல்லிட்டு இருக்க? 3 தத்துவங்கள் உண்டு, அந்த 3 தத்துவம் உண்டான சமாதானம் நீங்க சொல்லிட்டே. வாஸ்தவம் தான், தத்துவம் ஒன்றே சொல்லிட்டு 2வது தத்துவமே கிடையாது அப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்க. ஏன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்கேன்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு கஷ்டமே இல்லை. கேள்விதான் பெருசா இருக்கும், பதில் ரொம்ப ரொம்ப சாமானியமா இருக்கும். என்னன்னா சேதனம் என்ன அச்சேதனம் என்ன, இதோடு கூடி இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு 2வது கிடையாது.
நேத்திக்குன்னா கடந்த காலட்சேபத்துல அத்வைதத்துக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டோம். அதுக்கு ஒரே ஒரு வாயில ஒரு பதில் சொல்லுங்க சுவாமின்னு சொன்னா அதுக்கு அன்னைக்கு சொல்லியிருந்தேன். என்ன, அத்வைத்தம் சொல்லப்பட்டது பிரம்மத்துக்கு ரெண்டாவது கிடையாது, இது அத்வைத்தம். விசிஷ்டாத்வைத்தம் ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்றது. ரெண்டும் ஒண்ணுமா சுவாமி? அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் ரெண்டும் ஒண்ணும் கிடையாது, ரெண்டு வெவ்வேறு தான். அவளும் பிரம்மத்துக்கு ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்றாரு, நீங்களும் பிரம்மத்துக்கு ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா கூடின பிரம்மத்துக்கு ரெண்டாவது கிடையாது விசிஷ்டாத்வைத்தம், பிரம்மத்துக்கே ரெண்டாவது கிடையாது அத்வைத்தம். புரியுதா? நாமும் ஒண்ணுதான் சொல்றோம், ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்றோம். எப்படி? கூடின பிரம்மத்துக்கு அச்சித்தன்ன சித்தன்ன இதோடு கூடின பிரம்மத்துக்கு ரெண்டாவது கிடையாது. இப்ப வந்துட்டா பதிலு. ஏன் ரெண்டாவது கிடையாது சாஸ்திரம் சொல்லிட்டு? கூடின பிரம்மத்துக்கு ரெண்டாவது கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லிட்டு. ஆனா அத்வைதாச்சாரி என்ன சொல்றாருன்னா பிரம்மத்துக்கே ரெண்டாவது கிடையாது. பிரம்மத்துக்கு சித்து கிடையாது, பிரம்மத்துக்கு அச்சித்து கிடையாது அப்படின்னு சொல்லிங்கன்னா சஜாத்திய பேதம் விஜாத்திய பேதம் சுகத பேதம் மூணுமே இல்லைன்னு சொல்லிட்டாரோ, அது கிடையாது. அப்ப கூடின பிரம்மத்துக்கு ரெண்டாவது கிடையாது. இதுதான் அபேத ஸ்ருதி. புரியத்துக்கா சுவாமி? ஒண்ணும் கஷ்டமே இல்லை, ரொம்ப ஆச்சரியமா நம்ம சுவாமி தெரிவிச்சிருக்காரு. அது ஸ்ரீபாஷத்துல ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. இருக்கட்டும். இப்ப ஒரு சுவாமிக்கு கை இருக்கு, கால் இருக்கு, நெற்றி இருக்கு, கண் இருக்கு, வாய் இருக்கு, இதெல்லாம் ஒன்னா தனியா? சுவாமி கையும் காயம் நெற்றி இதெல்லாம் எப்படி சுவாமி ஒண்ணும் சொல்ல முடியாது, தனித்தனி சுவாமி. கை வேறுதான், கால் வேறுதான், நெற்றி வேறுதான், கண்ணு வேறுதான், வாய் வேறுதான். சரி சரி, இப்ப இதுக்கு ஆபரணம் போடணும், இதுக்கு திருவாபரணம், நல்ல நகநட்டெல்லாம் போடணும். நகநட்டெல்லாம் போடணும்னா சரி சுவாமி, நகநட்டெல்லாம் போடணும் என்ன பண்ணுவான்? தனித்தனியா அவங்க சுவாமி கைக்கு ஒரு ஆபரணம் போடுங்கோ, காலுக்கு ஒரு ஆபரணம், சதங்கன்னு ஒரு ஆபரணம் போடுங்கோ, அதே போல இருக்கு நெத்திக்கு நெத்தி சுட்டி போடுங்கோ, அதே போல இதுக்கு கண்ணுக்கு அது ஒரு பை இடுங்கோ அப்படின்னு சொல்றா இல்லையா? இந்த மாதிரி தனித்தனியா வாங்கின போனோம். ஒரு சுவாமி என்ன சொன்னார், அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, அதெல்லாம் இவர் ஒன்னே ஒண்ணு தானே, அதனால ஏதோ ஒண்ணு வாங்கி எல்லாத்தையும் போடுங்கன்னு, ஏதோ ஒண்டியான மாதிரி ஒண்ணு வாங்குங்க, வாங்கி கைக்கு காலுக்கு வாய்க்கு கண்ணுக்கு அதே போல இருக்க நெத்திக்கு இதெல்லாம் போடணும். போட முடியுமான்னா போட முடியாது. போட முடியும்னா போட முடியாது. ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு ஆபரணங்கள் தான் போட முடியும். அந்தந்த அவயவத்துக்கு அந்தந்த ஆபரணங்கள் தான் போட முடியும். அப்படி ஒவ்வொரு அவயவரும் வெவ்வேறு தானே, ஒவ்வொரு ஆபரணம் வெவ்வேறு தானே. இப்ப இப்படி பார்த்தா வேறு, இப்படி பார்த்தா வேறுதான். ஆனா இந்த இடத்துல பாருங்க, அந்த சுவாமி கூப்பிட்டேன், அந்த சுவாமிக்கு வராகன்னு பேர், வராக சுவாமின்னு பேர். அந்த சுவாமியை கூப்பிட்டேன். அப்ப கூப்பிடுறச்சே நான் என்னன்னு கூப்பிடணும், என்ன சொன்னேன்? இந்த சுவாமிக்கு கை வேறு, கால் வேறு, நெத்தி வேறு, கண்ணு வேறு, வாய் வேறு. அப்படிப்பட்ட சுவாமி, வெவ்வேறா இருக்கக்கூடிய சுவாமியே, வராக சுவாமியே நீர் வாரும் அப்படின்னு கூப்பிடுவேன. வராக சுவாமி வாரும் கூப்பிடுவேன. சுவாமி இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதே கிடையாது சுவாமி, நேரா ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவாரு அப்படித்தானே. அப்ப அவரோட பேர், அவர் அங்கத்தை சொல்லி கூடுவானா? அது மாதிரி சொல்றது கிடையாது. அப்ப அது மாதிரி சொல்றது இல்லையா? அவர் பேரை சொல்லி கூப்பிட்டாலே போதும் இல்லையா? ஆக அவயவங்கள்னு பார்த்தா பலதான். என்ன பாருங்க, அவயவங்கள்னு பார்த்தா பலதான் தெரியுது, சரீரம்னு பார்த்தா பலதான் தெரியுது. இந்த சரீரத்தோடு கூடியிருக்கும் தத்துவம்னு பார்த்தா ஒன்று. எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க. அவயவங்கள் பார்த்தா இது ஒரு அவயவம், இது ஒரு அவயவம், வாய் ஒரு அவயவம், கண்ணூர் அவயவமும் அவயவங்கள்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை, நமக்குள்ளேயே. இதான் சொகத பேதம்னு பேரு. இந்த சொகத பேதம் தான் இல்லைன்னு சொல்றாரு அத்வைதாச்சாரி. அப்ப நமக்குள்ளே வெவ்வேறு இருக்கணும். கண்ணு வேறுதான், காது வேறுதான், வாய் வேறுதான், கை வேறுதான், கால் வேறுதான். ஆனா கூப்பிடுறச்சே அவர் பேரை சொல்லிதான் கூப்பிடுறமே தவிர, இந்த மாதிரி வெவ்வேறாக இருக்கக்கூடிய சுவாமியே, வராக சுவாமியே நீர் வாரும். என்ன சும்மா சொல்றார்? பைத்தியங்குவார். என்ன சுவாமி இந்த மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது, பைத்தியம் சொல்லுவார் இல்லையா? அதே போலதான் இதுல என்ன சொல்றது? அப்ப இதைத்தான் தெரிவிக்கிறாரு. அப்ப சரீரத்தோடு கூடியிருக்க தத்துவம் பார்த்தா ஒண்ணுதான். அப்ப சரீராத்ம பாவம் ஒத்துண்டா பிரம்மத்தை தவிர ரெண்டாவது பார்க்க வேண்டாம் சொல்லிவிடலாம். சரீராத்ம பாவத்தை பார்க்கச்சு பிரம்மத்தை தவிர ரெண்டாவது பார்க்க சாஸ்திர வாக்கியம் வந்துட்டு பாருங்க. நீ ரெண்டாவது பார்த்தையான சம்சாரம்னு எடுத்து, அப்ப ரெண்டாவது பார்க்கறது என்ன? கூடின பிரம்மத்தோடு ரெண்டாவது கிடையாது.
கூடின பிரம்மத்தோடு ரொம்ப முக்கியம். கூடின பிரம்மத்தோடு. அப்ப கூடின பிரம்மத்தனா வராக சுவாமி வாகனமும் கூப்பிட்டோம். கூப்பிட்ட உடனே கையோடு இருக்கக்கூடிய வராக சுவாமியே, காலோடு இருக்கக்கூடிய வராக சுவாமியே, கண்ணோடு இருக்கக்கூடிய வராக சுவாமியே, நெச்சியோடு இருக்கக்கூடிய வராக சுவாமியே சொல்றது கிடையாது. அவரை கூப்பிட்ட உடனே அவர் வந்துட்டார். வந்த உடனே சுவாமி நீர் வந்துட்டு வரணும். அப்ப உன் கையே நீரு, உன் காலே நீரு, உன் கண்ணே நீரு சொல்லுவேற. கை வேறுதான், கால் வேறுதான், அவை. ஆனா இவரை ஒண்ணுன்னு சொல்ல முடியுமாண்ணா? சொல்லாமே, வராக சுவாமி சொல்லிடலாமே. அப்ப ஒண்ணுன்னு சொல்லலாம், பலன்னு சொல்லணும். ஒண்ணுன்னு சொல்லும் போது வராக சுவாமின்னு அப்படியே தெரியாது. பலன்னு சொல்லும் போது அது இருக்க கண் வேறு, காது வேறு, மூக்கு வேறு, நாக்கு வேறு, அங்க இருக்கக்கூடிய கைகள் வேறு, கால்கள் வேறு தெரியறதுணும். எப்படி இருக்குது? இதத்தான் என்னது ஒண்ணுன்னு சொல்லலாம், பலன்னு சொல்லலாம். ஒண்ணு கஷ்டமே இல்லை. இது எங்க சுவாமி தெரியுது? அந்தர்யாமி பிராமணன். வேதத்தின் ஒரு பகுதி அந்தர்யாமி. அதை சுவாமி எடுத்துட்டார். அதை எடுத்து பூர்ணமா சொன்னார். அப்படி தெரியலையா? அப்ப பார்க்கணும். ஏன்னா பிரம்மம்னு சொன்ன உடனே அதனுடைய சரீரத்தோடு சேர்ந்துதானே இருக்கு. பிரம்மம் சொன்னோம், அது சரீரத்தோடு சேர்ந்து. அதனால ரெண்டாவது என்று சொல்லி வேண்டாம். ரெண்டாவது சொன்னோமா? பிரம்மம் தன் சரீரத்தோடு வந்தது, வராக சுவாமி தன் சரீரத்தோடு வந்தார் சொல்லவே மாட்டார். யாரா பயந்துருவாங்க. சொன்னாரு இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு திட்டாந்தம். ஒண்ணுமில்லை. ஒரு கிராம அதிகாரி என்ன பண்ணார்? ஒரு குடும்பத்துக்கு போனார். அவருக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது யாராருக்கு எவ்வளவு நெல் வேணும், எவ்வளவு தானியங்கள் வேணும் தெரிஞ்சுட்டாதான் மேற்கொண்டு அந்த ஒரு வருஷத்துக்கு ராஜ்ய பரிபாலனம் ஒழுங்கா பண்ண முடியும். அதான் ராஜா அதை தீர்மானம் பண்ணி கிராம அதிகாரி கொடுத்துட்டார். கிராம அதிகாரி இந்த குடும்பத்துக்கு போனார். குடும்பத்துக்கு போய் இந்த குடும்ப தலைவர்கிட்ட போய் கேட்கிறாரு, உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு அரிசி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கார். அந்த சாமி பதில் சொன்ன போனோம், ஒரு நாளைக்கு ஒரு படி வேணும்னு கேட்டார். ஒரு நாளைக்கு ஒரு படி வேணும்னு சொன்னார். உடனே அந்த அதிகாரி கேட்கிற, சுவாமி என்ன சுவாமி இது ஒரு படி அரிசி நீ ஒரு நாளைக்கு சாப்பிடுவேற? சாப்பிட முடியாது. இன்னைக்கு அன்னைக்கு வேணா இருந்திருக்கலாம், இன்னைக்கு முடியாது. இன்னைக்கு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. ஒரு படி அரிசி சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. நீ என்ன ஒரு நாளைக்கு ஒரு படி அரிசின்னு கேட்டுட்டு கேள? சுவாமி நீ தப்பா புரிஞ்சுட்டு கேளு. சுவாமி என் குடும்பத்துல 5 பேர் இருக்கா, அந்த 5 பேருக்கும் சேர்த்து ஒரு படி அரிசி சொன்னேன். அப்படின்னா நான் உமக்கு ஒரு படி நான் சொல்லல, எனக்கு ஒரு படி சொல்லல. நான் தான் குடும்ப தலைவன் ஆனபடியாலே நீர் என்ன கேட்டீர்? உமக்கு எவ்வளவு அரிசி வேணும் ஒரு நாளைக்குன்னு கேட்டேரணும். இப்ப எமக்குன்னு சொல்றச்ச என்ன பண்ணின? என் குடும்பத்தாரை சேர்த்துட்டு ஆகணும். எமக்குன்னா நான் தானே குடும்ப தலைவன். அப்ப அந்த குடும்ப தலைவனை சொல்றச்சே குடும்பத்துல 5 பேர் இருக்காரணும், அந்த 5 பேரையும் சேர்க்கணும். 5 பேர் சேர்க்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு படி அரிசி அப்படின்னு சொன்னேன். சரி, ஒண்ணுமில்ல. ஒரு படி அரிசி சொன்னாருனோ, இந்த சேர்த்து சொல்லியிருக்காருனோ, ஒண்ணுமில்ல. இந்த குடும்ப தலைவர் அந்த குடும்பத்துல 40 வருஷம் 50 வருஷம் இருந்தா அதிகம் தலைவரா. அதிகம். சரி 80 வருஷம் வச்சுக்கோ, 80 வருஷமே வச்சுக்கோ, பரவாயில்ல, ஒன்றும் தவறு கிடையாது. அவர் தான் சுவாமி அப்படியே பூர்த்தியா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. 80 வருஷமா 80 வருஷம் வச்சுக்கோ. வச்சுட்டா கூட அந்த 80 வருஷத்துக்குள்ளே இந்த குடும்பத்துல எந்த விதமான சச்சரவு இல்லாம இருக்கணும். வேணுமோ குடும்பம் வேணுமோ வேண்டாமோ கூறாமல் சன்னியாசம் கொள்ளுன்னு அடிக்கடி சொல்லுவார் பூர்வாச்சாரியர்கள். அப்படி இருக்க வேணுமோ வேண்டாமன்னு அங்க இருக்கிற இவரே என்ன பண்றாரு? எல்லாரும் இவரே என்ன பண்றாரு? எல்லாரையும் சேர்த்துக்கிறார். எல்லாரையும் சேர்த்துட்டு சொல்றாரு. அதாவது மேலும் இவருக்கு என்ன பாருங்க, இவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாரு. சேர்த்துக்கிறது மட்டும் இல்ல, இவர் குடும்பத்துல தலைவரா இருக்கிற தவிர நல்லா பாருங்க, இவர் குடும்பம் இவருக்கு சரீரமானா கிடையாது. ஆனா பகவான் நாம் அத்தனை பேரும் சரீரமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ, பகவானுக்கு நம்ம அத்தனை பேரும் சரீரமா இருக்கும். ஆனா அந்த குடும்ப தலைவர் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய 5 பேருக்கு இவர் சரீரமானா சரீரம் இல்ல. சரீரம் இல்லாம இவர் நின்றுருக்காருன்னா ஒண்ணுமே இல்லை. 2 நாள் பூச்சுட்டாரு வச்சுக்கேன், எனக்கு குடும்பம் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் சுவாமி, நான் கடைக்கு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு போயிட்டே இருக்காரு இல்லையா? அப்படி இருக்க செய்து இவரே என்ன பண்றாரு? 4 பேர் சேர்த்துக்கிறார். நான் சொன்ன உடனே 4 பேர் சேர்த்துக்கிறாருன்னா சொன்னா அப்ப ஜெகத் அத்தனைக்கும் பகவான் உபாதானமா இருக்கிறார், நிமித்தமா இருக்கிறார், சககாரியா இருக்கார். அப்படி இருக்க செய்து சர்வ அபகதமா இருக்கார், சேஷியா இருக்கார், நியந்தாவா இருக்கார், ஈஸ்வரனா இருக்கார். இத்தனையும் நிச்சயமா இருக்கக்கூடிய பிரம்மம் தான்னு சொன்னாலே மத்த அத்தனையும் சேர்ந்துதானே.
குடும்பத் தலைவன் தான்னு சொன்னாலே 5 பேர் சேர்க்கிறாங்க. அது நிச்சயமே கிடையாது, சாஸ்வதமே கிடையாது. அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் சரீரமா இருக்காரு அந்த குடும்ப தலைவருக்கு கிடையாது. அப்படி இருக்கச்சே தேவே தன்னை சொன்னாலே 5 பேர் சேர்த்துக்கச்சே இந்த பிரம்மம் எப்படி இருக்கு? உபாதான காரணமா இருக்கு, நிமித்த காரணமா இருக்கு, சககாரி காரணமா இருக்கு, சர்வ ஆதாரமா இருக்கு, சேஷியா இருக்கு, நியந்தாவா இருக்கு, ஈஸ்வரனா இருக்கு, நிச்சயமா இருக்கு. அப்படிப்பட்ட பிரம்மம் தன்னைன்னு சொல்லிட்டுனா பிரம்மம் நான் அகமேவ பரந்தத்துவம் அப்படின்னு சொல்லித்தனா என்ன அர்த்தம்? அர்த்தம் அதுக்கு எத்தனையும் சேர்த்துதான், இத்தனையும் சேர்த்துதான் அர்த்தமே தவிர ஆக மற்ற அத்தனையும் பிரம்மத்துக்கு சரீரமான பின்பு அதை போல பிரம்மம் இன்னொன்னு கிடையாது. அதை போல பிரம்மம் இன்னொன்னு கிடையாது. அதைத்தான் ஏககா என்கிறது. அதைத்தான் என்ன சொல்றது? ஏககா என்கிறது. இந்த இடத்துல பாருங்க, நேக நானாஸ்தி கிஞ்சன தத்து துவம் அசி, அதுவே நீ சொல்லுகிறோம் ஏககா. அதைத்தான் என்ன சொல்றது? ஏககான்னு சொல்லிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானாத்வம் என்று சொன்னால் நானாத்வமே இல்லை என்று அர்த்தம் அல்ல. பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாத 2வது தத்துவமே இல்லை. அப்படின்னா அப்ரஹ்மாத்மக தத்துவம், பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாத 2வது தத்துவம் இருக்கா? அப்ரம்ம சுவாமி எந்த வஸ்து எடுத்துட்டாலும் அது சித்தாகட்டும் அச்சித்தாகட்டும் எது எடுத்துட்டாலும் அதுல பிரம்மம் உண்டு. அப்ரஹ்மாத்மக தத்துவம், பிரம்மம் இல்லாத ஒரு தத்துவம் இருக்கான்னு அது தத்துவமே இல்லை. அப்படி ஒரு வஸ்துவே கிடையாது. அப்படிங்கிறது அந்த அப்ரஹ்மாத்ம அது கிடையாது இல்லையா? அப்ரஹ்மாத்ம தத்துவம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப பிரம்மத்தை ஆத்மாவை கொண்டுதான் தத்துவமே இருக்கு இல்லையா? அப்ப இந்த பிரம்மத்தை ஆத்மாவை கொள்ளாது இருக்குன்னு பார்த்தா இந்த நேற்று சாஸ்திரம் சொல்றது, பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாத தத்துவம் இருக்குன்னு நீ பார்த்தாயானால் உனக்கு சம்சாரம் தான் சாஸ்திரம் சொல்றது. அப்பனா என்ன அர்த்தம்? 2வது பார்த்தாயானால் உனக்கு சம்சாரம் சொல்லித்தோணும். பிரம்மத்தை தவிர 2வது பார்த்தாயானால் உனக்கு சம்சாரம் சொல்லித்தோணும். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாமல் நீ பார்த்தாயானால் உனக்கு சம்சாரம், இதான் சாஸ்திரம் சொல்றது. 2வது பார்த்தாயிரம் என்ன அர்த்தம்? பிரம்மமே பிரம்மத்துக்குள்ளே இதெல்லாம் சரீரமா இருக்கு. அப்ப பிரம்மம் ஒண்ணுதான். அப்ப நீங்க 3ன்னு சொல்லல சுவாமி, அந்த பிரம்மத்துக்கு குணங்கள் இருக்கு, அந்த பிரம்மத்துக்கு சரீரம் இருக்கு, அந்த பிரம்மத்துக்கு கூட ஜீவாத்மா இருக்கு அப்படின்னு பிரிச்சு பார்த்த ஒண்ணு வேற நாமே இருக்கும். இப்ப நாம் இருக்கச்சேது இப்ப நானே கண்ணா, நானே மூக்கா, நானே வாயா கிடையாது. இது பேருதான். சரி சுவாமி கிருஷ்ணன் வந்தாரு சொல்லி உடனே நான் வந்துடுறேன். உடனே இப்படி கண்ணை தனியா வச்சுட்டு, கையை தனியா வச்சுட்டு, காலை தனியா வச்சுட்டா வரேன், எல்லாம் சேர்ந்துன்னு வந்துட்டு இருக்கோம். அப்ப கிருஷ்ணன்னு சொன்னா ஒருத்தர் தான். அது கிருஷ்ணனுடைய அவயவங்கள் சொன்னா பலதானே வந்துட்டு இருக்கு. அதே போலதான் அங்கேயும், அதே போலதான் அங்க. ஆகா அப்ப இந்த எப்படின்னா பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாதது இருக்குன்னு நீ பார்த்தாயானால் உனக்கு சம்சாரம் தான் சாஸ்திரம். ஆக பிரம்மத்தை ஆத்மா கொள்ளாதது சரி சுவாமி, இவ்வளவு தூரம் சொல்றே, பிரம்மத்தை ஆத்மாவை கொள்ளாத தத்துவமே இல்லைன்னு சொல்லலே. ராவணன், சிசுபாலன், மண்ணு, மட்டை, மலம், மூத்திரம் எதுவா இருந்தாலும் பிரம்மன் தான் ஆத்மா. ராவணனுக்குள்ள ஆத்மா உண்டு, சிசுபாலக்குள்ளும் ஆத்மா உண்டு, மண்ணுக்குள்ளேயும் ஆத்மா உண்டு, மனத்துக்குள்ளேயும் ஆத்மா உண்டு, மூத்திரத்துக்குள்ளே ஆத்மா உண்டு. இதுதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். உடன்மிசை உயிரின கரந்தெங்கம் பரந்துளன், உடன்மிசை உயிரென கரந்தெங்கம் பரந்துளன், அனைத்துக்குள்ளும் பிரம்மம் இருக்கு சுவாமி. அப்ப மனத்துக்குள்ளேயும் பிரம்மம் இருக்குன்னு சொன்னேன், மூத்திரத்துக்குள்ளேயும் பிரம்மம் இருக்குன்னு சொன்னேன், ஒரு அழுக்கு வஸ்துக்குள்ளே பிரம்மம் இருக்குன்னு சொன்னேன். அப்பன்னா அந்த அழுக்கு வஸ்துடைய குற்றம் மீது ஏறுமான்னா அபகத பாத்மா. உடனே சாஸ்திரம் சொல்லி போயிடும், ஏஷ அந்தராத்மா அபகத பாத்மா. அபகத பாத்மா அந்த தோஷம் பிரம்மத்துக்கு தட்டாது. அந்த தோஷம் பிரம்மத்துக்கு தட்டுமானா தட்டவே தட்டாது. எது போல சரீரத்தின் பால் பட்ட அழுக்கு ஆத்மா பேர் தட்டுமா? வாசல்ல போனோம், அப்படியே நீங்க மழை வண்டி காடிலாம் வந்துட்டே இருந்தது, சேத்த வரை அடிச்சுட்டோம், மேல நல்லா பட்டு கொடுத்து வஸ்திரம் எல்லாம் பட்டு கொடுத்து போய் சுவாமி போய் குளிங்கோன்னு போய் தீர்த்த மாட்டுங்க, நல்லா ஜாகிரதையா தீர்த்த மாட்டுங்கோ. ஆத்மாவோட பட்டு இருக்கும், அதையும் சேர்த்து அலம்புகொண்டு பட்டுருக்குமானா படவே மாட்டாங்க. எங்க படாதவனும் இதுக்கு சொல்ல வந்தா அப்ப ஆத்மா பேரை தட்டுமானா தட்டவே தட்டாது. அதே போல இவைகளிலும் தட்டாது. ஆக இப்ப நல்லா புரிஞ்சுன்னு
இதுல இருந்து என்ன தெரியுது? பேதஸ்ருதியும் உண்டு, அபேதஸ்ருதியும் உண்டு. ஒன்று என்று சொல்லக்கூடிய தத்துவம் உண்டு, பல என்று சொல்லக்கூடிய தத்துவம் உண்டு. ஒன்று என்று சொன்னால் கூடின பிரம்மம் ஒன்றே, கூடின பிரம்மம் ஒன்றே, ஒன்றே. பல என்று சொன்னால் அந்த பிரம்மத்துக்கு அவயவங்கள் உண்டு, குணங்கள் உண்டு. அந்த பிரம்மமே அச்சித்தையும் சித்தையும் சரீரமாக கொண்டுள்ளது அப்படிங்கிற. அதனாலதான் என்ன தெரியுங்க, சஜாத்திய பேதம் உண்டு, விஜாத்திய பேதம் உண்டு, சொகத பேதம் உண்டு, இது மூணு உண்டு தெரிவிக்கிறார். ஆக பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி இரண்டையும் பார்த்துட்டோம். இப்ப ரெண்டையும் பொருத்த நம்ம கடக ஸ்ருதி பார்க்கணும். இரண்டையும் பொருத்தணும். பேத ஸ்ருதி நிறைய இருக்குன்னு சொல்றது, அபேத ஸ்ருதி ஒண்ணு இருக்குன்னு சொல்றது. இதெல்லாம் பொருத்தத்துக்கு எது போனோம்? கடக ஸ்ருதி பார்க்கணுமா? இதற்கு விரோதத்தை இப்ப போக்கணும் போனோம். கடக எது போக்குறது? கடக ஸ்ருதி தான் போக்குறது. இதுக்குதான் அந்தர்யாமி பிராமணத்திலிருந்து சொல்லிடுது. என்ன பண்றதுன்னா, பிரம்மத்துக்கு சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், சொகத பேதம் உண்டு. இதெல்லாம் இருக்கிறபடியால் தான் தேவபெருமா என்ன சொன்னார்? தரிசனம் பேத ஏவச்ச, தரிசனம் பேத ஏவச்சன் தேவபெருமா சொல்றாரு. அப்ப சரீரத்தின் பேரில் இருக்கும் குற்றங்கள் ஆத்மாவில் தட்டாது. அப்பனா என்ன தெரியுது? ஐக்கிய ஞானம் மோட்சம் கிடையாது. அத்வைதம் பிரகாரம் ஐக்கிய ஞானம் மோட்சமானோ? ஐக்கிய ஞானம் மோட்சம் கிடையாது. அப்ப மோட்சம் என்ன சுவாமி? சாமியாபத்தி மோட்சம். மோட்சம்னா என்ன அர்த்தம்? சாமியாபத்தி மோட்சம். அப்ப இந்த சேதனம் என்ன, அச்சேதனம் என்ன, கர்மாதீனமா இங்க பிறந்திருக்கு. அச்சேதனம் கூட கர்மாதீனம். ஆமா, மரம் செடி கொடி எதுவா இருந்தாலும் அதுவும் பிறந்திருக்கு, அதுவும் கர்மாதீனமா பிறந்திருக்கணும். அந்த கர்மங்களை பகவான் திருவடிகளை சமர்ப்பித்து சரணாகதி பண்ணி தொலைச்சிட்டா அர்ச்சனாதி மார்க்கத்துல பிரயாணம் பண்ணி ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து பிரம்மத்திற்கும் ஆனந்தத்துக்கு சமமான ஆனந்தத்தை நம்ம பெறுகிறோம். அந்த பெறுகிறோம்னா அதான் என்னது? சாமியாபத்தி மோட்சம். அவனுக்கு அந்த அந்த 8 கல்யாண குணங்கள், 8 கல்யாண குணங்கள், அபகதமாத்மா, விஜரகா, விமுக்து, விசோகா, விசிகிஸ்தகா, அபிபாசகா, சத்தியகாமகா, சத்தியசங்கல்பகா என்று சொல்லக்கூடிய 8 கல்யாண குணங்கள் நமக்கு கிடைச்சிருது. இப்பயும் உண்டு. கர்மத்தால மூடியில் இருக்கு. அங்க போனா கர்மம் விலகினபடியாலே அங்க பரிபூர்ணமா கிடைக்கிறது. கிடைச்ச உடனே என்ன பண்ணுது? சமானமான ஆனந்தம். பிரம்மத்துக்கு எத்தனை ஆனந்தமோ அதே ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறது. ஆனா ஆனந்தத்தில் மட்டும்தான் சாமியமே தவிர, அதனால உடனே ஸ்ரீயப்பதி ஆயிடுவாரா, ருணபாவனத்துக்கு கிடைச்சிருமா, அதிசேஷ பரியங்கத்தும் கிடைக்குமானா அதெல்லாம் கிடைக்காது. அங்க போனாலும் நம்ம ஜீவாத்மா தான், பரமாத்மா தான். ஓடு நமக்கு சாமியா பத்தின்னு சொன்னேன் சுவாமி. பகவானுக்கு சமானமான எதுல சமானம்? ஆனந்தத்தில் சமானம். பிரம்மம் எப்படி ஆனந்தப்படுகிறதோ அத்தனை ஆனந்தம் இந்த ஜீவாத்மாவும் கிடைக்கிறதுன்னு சொல்லியாச்சு. சரி சுவாமி, அத்வைதத்தின்படி மோட்சம் எப்படி? நீங்க விசிஷ்டாத்வைதத்தின்படி மோட்சம் சொல்லிட்டேன். என்ன பண்ணிட்டு கர்மங்களை தொலைத்து மேற்கொண்டு ஆச்சாரிய கட்டாட்சத்தாலே பகவத் அனுகிரகத்தாலே அர்ச்சராதி மார்க்கத்துல போய் பிரஜானதில தீர்த்தமாடி அங்க அப்ராகத்தை திருமேனியை பெற்றுக்கொண்டு மேற்கொண்டு பகவான் அனுபவத்தை கிருத்திகார்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும். பண்ணும்போது ஆனந்தம் கிடைக்கிறது. அந்த ஆனந்தம் பகவானுக்கு சமானமான ஆனந்தம். அதான் சாமியாபத்தி மோட்சம்னு சொன்னேன். சரி, இருக்கட்டும். அத்வைத்தப்படி மோட்சம் என்ன? ஐக்கியமே மோட்சம் அப்படின்னா பாருங்க, இதுல கொஞ்சம் நல்ல வித்தியாசம் பாருங்க. ஐக்கியமே மோட்சம் சொன்னா, அத்வைத்த ஞானம் ஐக்கிய ஞானம், இந்த ஐக்கியாபத்தி மோட்சம் சொன்னா அப்பனா ஆத்மா ஒண்ணுதானே? அண்ணா நிதானமா கேளுக்கும். ஆத்மா ஒண்ணுதானே? ஆத்மா ஒண்ணுதானே? ஆத்மா இப்ப இருந்து கிடையாது. பிரம்ம சத்தியம் ஜெகதி மித்யா ஜீவோ பிரம்ம இவர் நாபரகா. ஆத்மாவை தவிர மற்றொன்னு கிடையவே கிடையாது. எதுவுமே கிடையாது. பிரபஞ்சமும் கிடையாது, பிரகிருதியும் கிடையாது, இது ஜீவாத்மாவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது ஒண்ணு ஆத்மாவுக்கு ஞானம் இல்லை, ஆத்மாவே ஞானம். இது அத்வைத பட்சம். சரி, அப்ப ஆத்மா ஒண்ணுதான். இந்த ஒன்னான ஆத்மாவானது தான்னு மற்றவெல்லாம் பார்த்து என்னன்னு பொய் ஞானத்தாலே மோட்சம் போகல. பொய் ஞானத்தால மோட்சம் போகல. இங்க என்ன? அப்ப சரி சுவாமி, அப்ப அத்வைத பிரகாரம் மோட்சம் போயிருக்கணுமோ யாராவது? ஏன்னா இப்ப விசிஷ்டாத்வைத பிரகாரம் மோட்சம் நிறைய பேர் போயிருக்கா. அதே மாதிரி அத்வைத பிரகாரம் மோட்சம் போயிருக்கணுமானோ? யாராவது மோட்சம் போயிருக்காரா? யாராவது மோட்சம் போயிருக்காரா? சுவாமி தெரியலையே சுவாமி. போயிருந்தா இந்த பிரபஞ்சமே இருக்கப்படாது, எதுவுமே தெரியக்கூடாது, எதுவுமே இருக்கப்படாது. ஏன்னா பிரம்மத்துக்கு மோட்சம் போயிடுச்சுன்னு வச்சுக்கேன்,
ஏன்னா பிரம்மத்துடைய பிராந்தியால தானே இதெல்லாம் தெரியுது. இந்த பிரபஞ்சங்கள்லாம் எதுக்கு தெரியுது? நீங்களும் தெரியல, நானும் தெரியல, எல்லாமே தெரியுது. எதனால தெரியுதுன்னா பிரம்மத்துக்கு அவித்யா, பிரம்மத்துக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்தால் என்ன பண்ணுது? இது எல்லாம் அதுவே தன்னையே பலவாக நினைக்கிறது. பிரபஞ்சம் உண்டு, இந்த அச்சித்து உண்டு, சித்து உண்டுன்னு அதுவே தன்னை பலவா நினைக்கிறது. அந்த பலவா நினைக்கிறது எப்ப தொலையும்னா ஐக்கிய ஞானம் ஏற்பட்டா தொலைஞ்சிடும். ஐக்கிய ஞானம் ஏற்பட்டா மோட்சம் போயிடும். அப்ப தொலைஞ்சு போயிடுமோனோ? அப்ப இந்த பிரபஞ்சம் இருக்காது, எதுவுமே இருக்காதுனோ? யாராவது ஒருத்தர் மோட்சத்துக்கு போயிருந்தா யாருமே இருக்கப்படாது, எல்லாருமே இருக்குமே. அப்பன்னா இன்னும் யாருமே ஒருத்தர் கூட மோட்சத்துக்கு போல. ஒரு சம்பிரதாயம் எத்தனையோ ஆண்டுகளாக இருந்துருக்கு. அத்தனை ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அதுல இன்னும் ஒருத்தர் கூட மோட்சத்துக்கு போகலன்னா, மோட்சத்துக்கு போகக்கூடிய சம்பிரதாயத்திலே யாராவது கூப்பிட்டா வரையலாம் கூப்பிட்டா இருக்கட்டும் சுவாமி, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வரும், இப்பெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மோட்சத்துக்கு போனவாளிய இது வரைக்கும் மோட்சத்துக்கே போகல. அந்த சித்தாந்தத்தை யார் சுவாமி உருவா? யாருமே போலியே சுவாமி. போயிருந்தா அந்த பிரபஞ்சமே இருக்காது. அவருடைய சம்பிரதாயம் பிரகாரம் ஐக்கிய ஞானம் ஏற்பட்டு கொடுத்தனா எதுவுமே கிடையாது, பிரபஞ்சமே இல்லை அப்படின்னு இல்லையா? அப்ப தத்துவம் உண்டானபடியாலே அந்த சுவாமி மோட்சத்துக்கு போனாருன்னா ஜகத்தே இருக்கப்படாது, ஜகத்தே இருக்கப்படாது. ஏன்னா பிரம்மம் ஒன்றுதானே தத்துவம், பிரம்மம் தானே ஜகத்து. அப்ப அவருக்கு அவித்தை மூடி, அந்த அவித்தை மூடினபடியாலே பிராந்தி வந்து, அதனால்தான் இன்னும் தெரியறது. பிராந்தி வந்த விட தெரியறது இல்லையா? இப்ப அவர் மோட்சத்துக்கு போயாடுன்னா, அப்ப மோட்சத்துக்கு போயாச்சுன்னா அவித்தை தொலைஞ்சிட்டுன்னு அர்த்தம். அப்ப தொலைஞ்சிட்டுனா மோட்சம் போயிட்டான்னு அர்த்தம். அப்ப மோட்சம் போயிட்டா வேத தரிசனமே கண்ணில் படப்படாது, எதுவுமே இருக்கக்கூடாது. அபேத தரிசனம் வந்துடுத்து. அபேதம்னா என்ன ஆயிடுச்சு? சம்சாரமே போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப நானும் இருக்கப்படாது, நீயும் இருக்கப்படாது, யாருமே இருக்கப்படாது இல்லையா? இது இன்னைக்கு அத்வைத உபன்யாசம் நடந்துட்டே இருக்கு. அத்வைத உபன்யாசம் நடந்துட்டே இருக்கு. யார் சுவாமி அவட்ட கேட்கணும், யாராவது மோட்சம் போயிருக்காரான்னு. போயிட்டாலேன்னா அப்ப ஏன் இந்த லோகம் பிரபஞ்சம் தெரியறது? பதில் கிடையாது. ஏன்னா அப்ப உபன்யாசம் பண்ணிதான் இருக்கா, சிஷ்யெல்லாம் கெடுந்துட்டுதான் இருக்கா. அப்ப பிரபஞ்சம் இன்னும் இருக்கப்படாது அல்லவா? அதனால இப்படி சொல்லுச்சு கஷ்டம். அப்பனா என்னது? அப்படி என்ன அவ பிரகாரம் என்ன ஆகுதுன்னா, மோட்சத்துக்கு போகலன்னு சொன்னாலும் கஷ்டம், மோட்சத்துக்கு போயாச்சுன்னு சொன்னோம். ஆக மொத்தத்துல மதம் பொருந்தாத மதம் என்பதுதான் சுவாமி சாதிக்கிறார். ஏன்னா அத்வைத பட்சமே இதுதான். மோட்சத்துக்கு போயாச்சுன்னா எதுவுமே இருக்கப்படாது. போகலன்னு சுவாமி என்ன சுவாமி? அவருதான் பிரம்மத்தை தவிர எதுவும், அவருக்கு அவித்யா, பிரம்மத்துக்கு அவித்தை. நம்முடைய தோஷத்தை போக்குறதுக்காக பிரம்மம் இருக்கு, பிரம்மத்துக்கு தோஷம் இருக்கணும். அந்த தோஷத்தை யார் போக்குவார்? மேற்கொண்டு அதுவும் வரப்போறது, மேற்கொண்டு வருது. அப்ப நம்ம விசிஷ்டாத்வைதம் அப்படி கிடையாது, பிரம்மத்துக்கு தோஷமே கிடையாது. அபகத பாப்பம் எப்படித்தானே பார்த்தோம்? வியாபியகத தோஷம் கூட தட்டாதுன்னு பார்த்திருக்கோம். அப்படி இருக்கச்சது. ஆக சரீராத்ம பாவம் தான் ரொம்ப உயர்ந்தமான விஷயம். அந்த விஷயத்துக்கு கொண்டுதான் கடகஸ்ருதி இருக்கவே தான் வேதஸ்ருதி அபேதஸ்ருதி இரண்டுத்துக்கும் அர்த்தம் சொல்ல முடியாது. கடகஸ்ருதி என்ன பண்றது? நான் ஏன் வேதத்தை சொன்னேன், நான் ஏன் அபேதத்தை சொன்னேன், அது நல்லா சொன்னேன். இப்ப சுவாமியுடைய பெருமை என்னன்னா, இந்த வாக்கியம்லாம் நன்னா இருக்கு, இதை மட்டும் எடுத்துக்கொள்றேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. சுவாமி என்ன பண்ணுவார்? வேத வாக்கியத்தை மட்டும் எடுத்துக்கிறேன், அபேத வாக்கியத்தை மட்டும் எடுத்துக்கிறேன், கடகஸ்ருதி மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டார். சுவாமி என்னன்னா, அவருக்கு எந்த வாசியும் கிடையாது. அவருக்கு என்னன்னா சாஸ்திர வாக்கியம் எதுவா இருந்தாலும் அது ஊட்டிய எடுக்கணும் தான். இந்த வாக்கியம் ஒத்து வரல அப்படின்னா சொல்லுவாரன்னா இந்த மாதிரி சொல்ல மாட்டார். ஆனா இது அத்வைதத்திலும் துவைதத்திலும் இந்த மாதிரி வாக்கியங்கள் உண்டு, இந்த மாதிரி வார்த்தைகள் உண்டு. அத்வைதத்துல இந்த வாக்கியம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, துவைதத்திலையும் இந்த மாதிரி வாக்கியங்கள் எடுக்க வேண்டியது. ஆனா விசிஷ்டாத்வைதத்துல எல்லா வாக்கியம் எடுத்துக்கிறார். எந்த வாக்கியம் இருந்தாலும் அது சாஸ்திர வாக்கியம். அந்த சாஸ்திர வாக்கியம் நாம தான் என்ன பண்ணுவோம்? அந்த சாஸ்திரம் பார்த்தா விரோதம் மாதிரி தோணும். நீங்க ஒண்ணு சொல்றது பலன்னு சொல்றத சுவாமி எப்படி எடுக்கிறது? விரோதம் மாதிரி தோணும். ஆனா அதை முட்டி மோதி அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அது அர்த்தம் சொல்றதுக்கு அதே சாஸ்திர வாக்கியமே இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த சாஸ்திர வாக்கியம் மட்டும் போராது, ஆழ்வார்கள் பாசம் இருக்கு இல்லையா, அந்த பாசனங்கள் எல்லாம் இருக்கிறபடியாலே குழப்பமே இல்லாம
சுவாமி இதெல்லாம் நம்ம ஏன்னா இதத்தான் சாஸ்திர வாக்கியத்தை தான் மாத்தலாமா சுவாமி? எனக்கு தந்தவா மாத்திக்க முடியாது. ஏன் திவ்ய பிரபந்தத்தையே மாத்த முடியாது பராசர பட்டத்தினோட தெரிவிக்கிறார். இவர் தான் ரொம்ப உயர்ந்தவர். அவருக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் என்னன்னா, அவருக்கு இருக்க சக்தி என்னன்னா, எதை வேண்டுமானாலும் நயனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் பராசர பட்டத்துக்கு இருக்கு. எந்த சப்தமாகட்டும் எந்த நயனம் பண்ண ஆரம்பிச்சார். அந்த நயனம் என்னன்னா அது சரி பண்றது, அது விரோதம் இல்லை சரி பண்ணக்கூடிய நிலை இருக்கு. ஆனா அவரே ஆழ்வாவுடைய பாத்திரத்தை தான் மாத்தலாமான்னா, எனக்கு எலும்புல சக்தி இல்லைன்றார். என்னுடைய எலும்புல சக்தி இல்லைன்றார். ஏன்னா இந்த பாத்திரத்துக்கு அர்த்தம் எப்படி சொல்லுவோம்னு யோசிப்போமே தவிர மாற்றுவதெல்லாம் முடியாது. சாஸ்திர வாக்கியத்தையோ பாசுர வாக்கியத்தையோ மாற்ற முடியும்னா மாற்ற முடியாது. மேலும் ஒரு வரிசை விடாம எல்லாத்தையும் பண்ணும். ஒரு வரி நமக்கு ஒத்து வரலன்னா அது சொல்ல முடியுமானா சொல்ல முடிய கூடாது. இதெல்லாம் ஏன்னா சாஸ்திரத்தை துணுக்கு வாக்கியம் இருக்கணும். அந்த துணுக்கு வாக்கியம் இருந்தா கூட அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நல்லா பாத்துக்கோ. துணுக்கு வாக்கியம் இருக்கு. துணுக்கு வாக்கியம் ஒரு துணுக்கு சுவாமி, அது என்ன சுவாமி பெருசா பண்ணப்படுதா? அது பெருசா பிரமாணமானா கிடையாது. அப்ப துணுக்கு வாக்கியம் இருந்தா கூட அதே ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். மேற்கொண்டு 18 புராணங்கள் இருக்கு, மீமாம்சா சாஸ்திரம் இருக்கு, மேற்கொண்டு தர்க்க சாஸ்திரம் நியாய சாஸ்திரம் இருக்கு. இதுவா இருந்தாலும் அத்தனையும் பொய்ன்னு ராமானுஜர் சொல்லவே மாட்டார். அதெல்லாம் பொய்னு சொல்லுவாருன்னா சொல்லவே மாட்டார். ஆனா அத்தனையும் உண்மையே. அதுக்கு உண்டான ஒரு காரியம் என்னவோ அதை நம்ம பண்ணிதான். இந்த வாக்கியங்கள் இந்த மாதிரி பேசுறதா, புராணங்கள் இப்படி பேசுறதா, மீமாம்சகாரர் இப்படி பேசுறாரா, சாஸ்திரகாரர் இப்படி பேசுறாரா, தர்க்கவாதிகள் இப்படி பேசுறாரா, அதுக்கு தகுந்தவன் நம்ம நயனம் பண்ணணும். ஆனா இதெல்லாம் பார்ப்பதுக்கு ஒண்ணும் கட்டமே இல்லை. எதனால சுவாமி கட்டம் இல்லைன்னா ஆழ்வார் பாசம் இருக்கு. சுவாமி ராமானுஜர் இதெல்லாம் கட்டப்பட்டாரான்னா ஒண்ணு. இத்தனைக்கும் அவருடைய காலத்துல இந்த ஸ்ரீபாஷ்யம் எழுதுறதுக்கு சிரமப்பட்டாருன்னா ஒன்னும் சிரமப்படவே இல்லை. இத்தனைக்கும் அவருக்கு நேரமே இல்லை. நிறைய மாற்று மதத்தவர்கள் நிறைய பேர் வந்துட்டார். நிறைய பேர் வந்து அப்பப்ப சிரமத்தை கொடுத்துட்டே இருந்தா. ஒரு பக்கம் வேறு மதத்தவர்களுடைய படையெடுப்பு வேற. படையெடுப்பு அப்புறம் பின்னாடிதான் வந்து வச்சுக்கோ. இந்த மாற்று மதத்தவருடைய சமங்கள் நிறைய, ராஜாக்களுடைய சமங்கள், அதுக்குள்ளே தங்களுக்குள்ளேயே சமங்கள், இதெல்லாம் இருந்து கூட அதுக்கு மேல கூறத்தாழ்வார்கள் கண்பை எடுத்து சில நேரத்துல இவர் வந்து ஸ்ரீரங்கத்துல இருக்க முடியாத ஒரு நிலை. கிட்டத்தட்ட 13 வருஷ காலங்கள் மேலக்கோட்டைக்கு போகக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டது. அப்படி இருந்து கூட அவர் என்ன சிரமப்பட்டாருன்னு ஒரு சிரமம் படல. ஏன் சிரமப்படல சுவாமி? ராமானுஜர் சிரமப்படாம எழுதுறேன்னா ஆழ்வார் பாட்டு இருக்கு. ஆழ்வார் பாட்டு இருக்கிறபடியால இது கொண்டு சூத்திரங்கள் ஒழுங்கவிடுவ ஸ்ரீ பாஷ்யக்காரர், இது கொண்டு சூத்திரங்கள் ஒழுங்கவிடைய ஸ்ரீ பாஷ்யக்காரர் எடுத்துக்காரர் பூர்வாச்சாரியர். எது சொல்ல சரி சுவாமி, ஆழ்வார் சிரமப்பட்டிருப்பாரோ? ஆழ்வார் சிரமப்பட்டு ராமானுஜர் கொடுத்திருப்பார். ராமானுஜர் சுலபமா அதை எழுதிட்டார் போட்டிருக்க சுவாமின்னா ஆழ்வாரும் சிரமப்படல. என்ன ஆழ்வார சமப்பட வேண்டாம்னு தான் பெருமாள் என்ன பண்ணார்? மயர் வர மதிநலம் அருளினன். மயர் வர மதிநலம் அருளினன். அந்த மயர் வர மயவறிவை அறுத்தான். உயர்வே பரம்பரையை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டு உரைத்து மயர்வு ஏதும் வாராமல் அந்த மயர்வர மதிநலம் அறுத்தான் அருளினன் இல்லையா? இப்படித்தான் ஒன்றுக்கொண்டு முரண்பாடு இல்லாம சமன்வயப்படுத்தினார் சுவாமி. சரி, ஆனா இப்படி நல்ல பெரிய ஆலமரத்த நிழல இருக்கும். நமக்கு எந்த க்ஷமமும் இல்லாம ஆனந்தமா கொடுத்திருக்காரு. பெரிய ஆலமரம் இருக்கணும், அந்த ஆலமரத்துல நிழல இருக்கிறோம். ஏன்னா ராமானுஜர்ங்கிற பெரிய ஆலமரம். அந்த இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம சரியா புரிஞ்சுக்கல. என்னமோ காலட்சேபம் இருக்கு, கிரந்தம் இருக்கு, கிடுக்குன்னு படிச்சிடலாம் பண்ணிடலன்னா அவன் கொடுக்கலன்னா அடியனால பேச முடியுமா? நீங்க தான் கேட்க முடியுமா? இல்ல மற்ற காலட்சேப அதிகாரிகள் தான் சொல்ல முடியுமான்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அவனுக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஒண்ணு வேண்டாம். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிரம்மமே ஒரு யோசனை பண்ணி, சிவன் நாராயணன் யோசனை பண்ணி இந்த சிரமங்கள்லாம் எதுக்கு சுவாமி? இந்த சிரமம் அதுக்கு இவன் இப்படிதான் சிரமப்பட்டு இருப்பான், இவன் கர்மா பிரகாரம் இருந்துட்டு இருக்கான், இவனை விட்டு வெளில போயிடலான்னு சொல்லிட்டு சமமே போயிருக்கலாமோனோ, போகட்டுமே நரகத்துக்கு போட்டுமே, நரகத்துக்கு போயிட்டு எப்ப வரட்டுமே அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துக்கு போறோம் போகட்டும், நரகத்துக்கு போறோம் போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விட்டுருக்காமா? நான் விடவே இல்லையே.
விடவே இல்லையே. இந்த ஜீவாத்மா விட்டுருக்கானா விடலையே. இவன் எங்க போனாலும் கூடவே போறான். இவன் நரகத்துக்கு போனாலும் கூடவே போறான், சொர்க்கத்துக்கு போனாலும் கூடவே போயிட்டு இருக்கான். பரஸ்திரீ வேற ஸ்ரீயோடு சம்பந்தம் எடுத்துனாலும் அங்கும் கூட போயிட்டு இருக்கா இல்லையா? அப்படி இருக்கச்சதே இப்படி பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா திருட போனாலும் கூட போறான், எங்க போனாலும் கூடவே இருக்கா இல்லையா? அப்ப சொர்க்கம் போனாலும் கூட போயிட்டு இருக்கா இல்லையா? இவரோடு சம்பந்தம் நமக்கு வேண்டாம் ஒரு போயிருக்கணும், போக மாட்டேன்றாரு. போனா என்ன சுவாமி, அப்ரஹ்மாத்மக தத்துவம் வந்துடும். அப்ரஹ்மாத்மக தத்துவம் வந்துடும். எந்த நிலையில இருந்தாலும் அதுக்குள்ள பகவான் இருக்கார். ராவணன் சுவாமி அவர்கிட்ட இருக்காரு. அவர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவருடைய எண்ணம் பிரகாரம் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அவர் எண்ணம் பிரகாரம். ஆனா சாஸ்திர பிரகாரம் பகவான் பிரகாரம் அக்குள்ள உண்டு. உணர்விலும்பல் ஒருவனை அவனதொருளா உணர்பொருட்டு என் உணர்வுள்ளே இருத்தினேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதனால சாஸ்திரம் அடியேன் உள்ளான் உடனுள்ளான் ஆழ்வார தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அது ஆக அப்ரஹ்மாத்மக தத்துவமே கிடையாது. ஒருவேளை அத்வைத்மா பிரம்மாத்மக தத்துவம் எப்ப வரும்? பிரம்மன் நம்மளை விட்டுடுத்துன்னு வச்சுக்கோ. பிரம்மன் நம்மளை விட்டுடுத்துன்னு ஓட்ட சுவாமி தருதல சுவாமி வேண்டாம், தீர்த்தம் தெளிச்சு இனிமே வேண்டாம் அப்படி விட்டுலாம் போனோம். அந்த மாதிரி விட்டுடுத்தோம்னா அப்ப ஆபத்து. என்ன ஆபத்து வரும்? அப்ரஹ்மாத்மக தத்துவம் வந்துடும். அது வராது. ஏன் வராதுன்னா பிரம்மன் உடலையே. ஆக நேகநானாஸ்தி கிஞ்சன போயிடும். நேகநாஸ்தனா கிஞ்சன என்னன்னு அர்த்தம்? பிரம்மம் ஒன்றே, பிரம்மம் ஒன்றே, அது தத்துவம் அதுல போயிடும். ஆக இவன் திருத்தி வரணுன்றதுக்காக எப்படின்னா கெட்டவன் படுவானோ தவிர கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டான். என்ன பண்ணுவான்? இது தாய் தகப்பனார் எத்தனைதான் பண்ணாலும் பெத்த மனம் பெத்து பெல்ல மனம் கல்லுன்னு சொல்றாலும், எத்தனைதான் விளையாண்டா பண்ணா கூட பெத்தவ விட்டுவாளன்னா விட மாட்டான். பண்ணிட்டே இருக்கலையே. அது ஒரு பெத்தவ யாரு? சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே. மாதா நாராயணகா, பிதா நாராயணகா, பிராதா நாராயணகா, சர்வம் சுகுர்த்து நாராயணையா அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? இப்ப இது பகவானுக்கு கவலையா சுவாமி? பகவானோட எம்பெருமானாருக்கு கவலை. இந்த கவலை, ஓ இவன் இந்த மாதிரி இருந்திருக்கானே, சொத்துக்குரியவன் பகவான், இவன் சொத்தா இருக்கான், இந்த சொத்து பறிப்போருதே பறிப்போருதே பறிப்போருதே, இந்த சொத்து கொண்டு போய் அவன்கிட்ட சேர்க்கணுமே. இவ்வளவு தூரம் சிரமப்படுறதே எதுக்குன்னா எம்பெருமானார் இந்த சொத்து பாழா போகப்படாது. பகவான் சொத்து பாழாக்கலாமா? ஆளாக்கலையா? அவனோட போய் சேர்க்கணும் போனோம். அதனால சேர்க்கணுன்றதுக்காக என்ன பண்ணார்? அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராஜா அப்படின்னு தெரிவிக்கிறாளையா? அனைத்தும் பிரம்மத்தின் சொத்துன்னு சுவாமி சொல்றார். சுவாமின்னா எம்பெருமானார் தான். ஏன்னா சுவாமி என்ற சப்தமே ஸ்ரீபம்புதில் என்ன சொல்லுவார்? சாமி உற்சவம் சொல்லுவார். சுவாமி உற்சவம் ஆதிகேசவ உற்சவமா சுவாமினா? சுவாமின்னு சொன்னாலும் எம்பெருமானாரை தான் குளிக்கும். சுவாமிங்கிற சப்தமே எம்பெருமானாரை தான் குளிக்கும். ஏன்னா எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படிப்பட்ட சுவாமி, சொத்துக்குரியவன் சுவாமி அப்படி இருக்க. ஏன்னா சரீரத்துக்கு ஒரு ஆபத்து வந்தா நான் தானே ஓடணும். என் சரீரத்துக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு, இங்க ஏதோ அடிபட்டு விடுச்சு, அடிபட்டுச்சுன்னா நான் தான் ஓடணும், எனக்கு வரணும். அதை போல எனக்கு ஒரு கட்டம் வந்தா யார் ஓடணும்? பிரம்மன் தான் ஓடணும். எனக்குன்னா ஆத்மா. ஆத்மா யாருக்கு சரீரமா இருக்கு? பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கணும். அப்ப அவருடைய சரீரத்தை கட்டம் வந்தா என்ன? அவர் தான் ஓடணும். இதுதான் சொல்ற, தேய்மறி தோலினை மெலியுமாலோ மெலியுமென் தனிமையும் யாதும் நோக்கா, காமரு குயில்களும் கூவுமாலோ கணமையில் அவைகளம் தாகுமாலோ, ஆமரு வினநிறை நெய்க்கனி போக்கு ஒரு பகல் 1000 ஊடியாலோ, தாமரை கண்கள் கொண்டு ஈர்த்தியாலோ, தகவலையே நீ கண்ணா தெரிவிக்கிறாரு. உன் தோல் மெலியறது பாருன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். என் தோல் மெலியறதானே? நான் சரீரமா இருக்கேனே, உன் தோல் மெலியறது பாருன்னு தெரிவிக்கிறாரியா? இப்ப இந்த சரீரத்துக்கு ஏதோ ஆபத்து வந்தா நான் தானே சமப்படணும். அதே போல பகவானுக்கு சரீரத்துக்கு ஆபத்து வந்தா அவர் தானே பார்க்கணும், பிரம்மன் தானே நடக்கணும். ஏன்னா நான் அவருக்கு சரீரம் அல்லவா? அப்ப உடம்பு எப்பாவது தன் அழுக்கை தானே போக்கிக் கொள்ளுமா? உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு அழுக்க தன் அழுக்க தானே போக்கிக் கொள்ளுமான்னா அதெல்லாம் போக்கும் கூடாது. அதை போல எனக்கு ஏதாவது கட்டம்னா பார்த்துட்டு இருப்பாருன்னு இருக்க மாட்டார். சரீரியான பகவான் என்ன பண்ணுவார்? அதுக்குண்டான நடவடிக்கை அவர் தான் எடுக்கிறார். நாம என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஏதாவது ஆத்மாவுக்கு கஷ்டம், ஆத்மாவுக்கு ஏதாவது கட்டம் வந்தா அவர் தான் நடவடிக்கை எடுப்பார். அப்ப அவன் உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு, அந்த அழுக்கு ஏற்பட்டால்
அவரை வந்தாலும் நடவடிக்கை எடுப்பார்கள். பசிச்சா சாப்பிடணும். பசிச்சு எதுக்கு? சரீரத்துக்கு தான் பசிக்கிறது. பசிச்சா சாப்பிடணும். அப்ப சாப்பிடறதுக்கு உணவை யார் தேடுறது? நான் தானே தேடுறேன். தேடிட்டு போறோமோ. அதே போல எனக்கு எந்த கட்டம் வந்தாலும் முதல் முயற்சியை பகவான் தான் எடுக்கிறது. இல்லையே சுவாமி, நான் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு தானே. என்ன சிரமப்பட்ட? அவ 2 கார் வாங்கிட்டா, நான் ஒண்ணு கூட வாங்குறேன்னு சிரமப்பட்டு. அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். அதெல்லாம் சரீரத்துக்கு ஐஸ்வர்யம். அவர் ஆத்ம உஜ்ஜீவனத்தை பார்க்கிறாரு. அப்ப சரீரியான பகவான் தானே பார்க்கிறாரு. எதுக்கு சொல்ற? பகவான் தான் எடுக்கிறாரு. இதற்கு அடிப்படையில் இதுக்கு அடிப்படை எது? சரீராத்ம பாவம். இதுக்கு அடிப்படை எதுன்னா சரீராத்ம பாவம். எங்க சுத்தினாலும் சரீராத்ம பாவத்துலதான் ஏத்துண்டாதான் நமக்கு ஒரு தெம்பு வந்துடும். சாமானாதிகரண்யம் சரீராத்ம பாவம். சரீராத்ம பாவத்தை ஏத்துட்டாதான் நமக்கு ஒரு தெம்பு வரும். ஆனா இந்த பாருங்க, இந்த உடம்பு நான் நினைச்சதற்கு விரோதமா பண்ணுமான்னா பண்ணாது, பண்ணப்படாது. பண்ணித்தனா என்ன இருக்க? உடம்பு தான் கஷ்டம். நான் நினைச்சதற்கு விரோதமா பண்ணித்தன வச்சுக்க, ஒண்ணு வேண்டாம். ஒருத்தருக்கு சர்க்கரை இருக்கு, சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட்டா என்ன ஆகும்? உடம்புக்கு தான் கஷ்டம். அப்ப நான் என்ன நினைக்கிறேனோ அந்த நினைச்சதுக்கு விரோதமா பண்ணப்படாது இல்லையா? அதே போல அவருக்கு விரோதமாக என்ன பண்ணும்? நாம் பண்ணப்படாது. நாம சரீரமா இருக்கும். நாம் நினைத்ததற்கு விரோதமாக இந்த சரீரம் பண்ணப்படாது. நல்லா கேட்டுங்க. நாம் நினைப்பதற்கு விரோதமாக இந்த சரீரம் பண்ணப்படாது. அதே போல இந்த ஆத்மா அவருக்கு சரீரமா இருக்கணும். அப்ப அவர் நினைப்பதற்கு தகுந்தா போல இந்த சரீரம் பண்ணணும், இந்த ஆத்மா பண்ணணும். பண்ணாம இருக்கப்படாது. பண்ணணும், அது பண்றதுன்னா அதை பண்றது இல்லை, அதைத்தான் பண்றது இல்லை. அப்ப அவருக்கு அதே அவருக்கு விரோதமா நாம் பண்ணப்படாது. அப்ப பிரம்மத்துக்கு நாம் சரீரமாக இருக்க அவன் நினைத்தபடி நாம நடக்க மாட்டோம்னு சொன்னா பெரிய வியாதி நமக்கு, பெரிய வியாதி நமக்கு. ஏன்னா அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? தேவரின் ஆத்மாவாக இருந்து அடியனை ரட்சிக்கணும்னு பிரார்த்திக்கணும். தேவரின் ஆத்மாவாக இருந்து அடியனை ரட்சிக்கணும் பிரார்த்திக்கணும். அப்ப என்ன? எனக்கு வியாதி எதனால வருது? அவர் என்ன எதனால வருதுன்னா ஒண்ணு இல்லை. இதம் குரு இதம் ஆகாஷி ஸ்ருதி ஸ்மிருதி மமை ஆக்ஞா ஆக்ஞா செய்தி மம துரோகி. ஸ்ருதியும் ஸ்ருதி என்னுடைய ஆணைகள். அந்த ஆணையை யார் மீறாலோ அவ எனக்கு துரோகின்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதன் பிரகாரம் நம்ம நடக்கணும்னா இந்த சரீரம் நடக்கணும். நடக்கலைன்னா என்ன ஆகுது? அதுவே பெரிய வியாதி. வியாதினா இது ஒரு இல்ல, அது பெரிய வியாதி வந்துடுறதுனும். அப்ப நாம என்ன பண்ணோம்? தேவரீரே இந்த ரட்சிக்கிறோன்னு பிரார்த்திக்கிறோமோ, அதுக்கு விருத்தமாக அடிய ஒன்றையும் பண்ண மாட்டேன்னு சொல்லணும். நீ சொல்லிடணும் அதுக்கு விருத்தமாக ஒன்றையும் பண்ண மாட்டேன். இதுதான் ஆச்சரியமா தெரிவிக்கிற. ஆணுக்குரியஸ்த சங்கல்பகா பிராதிக்குரியஸ்த வர்ஜனம் ரட்சசிஷீதி விஸ்வாசகா கோப்திருப்த வர்ணம் ததா கார்பண்யம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இப்படி இங்கதான் பிரம்மம் கண்டிப்பாக ரட்சிக்கும். பிரம்மம் கண்டிப்பாக ரட்சிக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு திட்டாந்த மத்திரம் சொல்லி இதை முடிக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு, நிறைய அத்வைத்தவாதம் இன்னும் இருக்கு. இருந்தாலும் நஞ்சியர் என்ன பண்ணார்? ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டார். சன்னியாச ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டார். ஸ்வீகாரம் பண்ணிட்டு வர்றார். சன்னியாச ஆசிரமம் எடுத்துட்டார். கையில திருதண்டி போரோடு வந்துட்டு இருக்கார். வந்துட்டு இருக்கச்சே அனந்தாழ்வார் பார்க்கிறார். பார்த்தவன அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுமா? பசித்த போது உண்டு, வேர்த்த போது தீர்த்தமாடி, பட்டர் திருவடிகளே சரணம் என்று சொன்னால் நம்பெருமானுக்கு மோட்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரா? இந்த வார்த்தை கேட்டுட்டார். பசித்த போது உண்டு, வேர்த்த போது தீர்த்தமாடி, பக்தர் திருவிழை சரணம்னு சொன்னா நீர் கிரகஸ்தனா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீ கிரகஸ்தனா இருந்திருந்தா சன்னியாசாசமா சிவிகாரம் எடுத்துட்டு வரணும். கிரகஸ்தனா இருந்திருந்தா நம்பெருமானுக்கு மோட்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா அப்படின்னா இல்லையே, அப்படிலாம் ஒண்ணு சொல்லலையே. அப்ப ஏன் எடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் என்ன சொன்னது? நஞ்சீரு ஒரே வார்த்தை சொன்னார். ஒண்ணுமில்ல, என்னுடைய பந்துக்கள் இருக்கா, நிறைய பந்துக்கள் இருக்கா. அடிக்கடி பந்துக்கள் விஷயமாக ஆச்சோச்சம் வந்துடுறது, தீட்டு வந்துடுறது. ஏதோ தீட்டு அவெல்லாம் கிளம்பி போயிடுறா. அப்பப்ப ஒருத்தரமா போயிட்டே இருக்கா. இது சன்னதி கைங்கரிய பராலுக்கும் ஆச்சாரிய புருஷாலுக்கும் இது ஒரு பெரிய சமமா தான் இருக்கும். மனபாலமாவே இந்த சமத்துக்காக தான் அவர் ஆசிரம ஸ்வீகாரம் எடுத்துட்டார்.
ஆனா எம்பெருமானா இதனால எடுத்துக்கல, அவரு வேறு விதத்துல எடுத்துட்டார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த பந்துக்கள் அடிக்கடி போயிட்டே இருக்கா இல்லையா, ஆச்சோஷம் வந்துடுறது, தீட்டு வந்துடுறது. அதனால என்ன ஆயிடுது, ஆச்சாரிய கைங்கரியம் விக்னமா இருக்கு, ஆச்சார கைங்கரியம் போக முடியாம போயிருது. அதற்காக தான் நான் சன்னியாச ஆசிரமம் எடுத்துட்டேன்னு சொன்னார். சரி, அப்பதான் சரி அவந்தாழ்வன் சொன்னதா சரித்திரம். எதுவும் சொல்ல வந்தா, அப்ப அத்வைதத்தின்படி இது இந்த 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 எக்ஸாம்பிள் எதுக்காக எடுத்தேன்னா, ஆச்சாரின் கைங்கரியம் பிரதானம், பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் பிரதானம். அப்ப அவ சொல்ற மாதிரி நடக்கணுமோனும், அப்ப சரீரமா இருக்கிறபடி அது மாதிரி நடக்கணுமோனும். ஆக அத்வைதத்தின்படி பிரம்மம் ஒன்றே சத்தியம், அதற்கு குணங்கள் கிடையாது. பிரம்மம் ஞானமாக இருப்பார், ஞானம் உடையவராக இருப்பார்னு சொல்லல, ஞானமாக இருப்பார். அதை தவிர ஞாதா, ஞேயம், இதெல்லாம் பிரம்மத்தின் தைலிலே ஏத்தாதே. ஞாதானா ஞாதா ஞேயம், தெரிந்து கொண்டேன், தெரிவதற்கு விருப்பமாக இருக்கிறேன், நான் அறிவுடையவன் அப்படின்னா சொல்லாதே அப்படின்னு சொல்லாது. அவ்வளவுதான். ஞானம் என்பதே உண்மை. பிரம்மம் ஞானம் உடையவர் கிடையாது. ஞானம் பிரம்மம் ஞாதா அல்ல. அப்பனா ஞானம் உடையவர் அல்ல, ஞாதா அல்ல. ஞாதான்னு சொன்னாலே ஞானம் என்பதை ஒத்துக்கொள்ளணும், ஞானம் உடையவர்னு ஒத்துக்கணுமோ. அதனால ஞானம் என்பதே, அதனால அடி சொன்ன பிரம்மம் தான் சொல்லுவார். ஞானம் என்பதே உண்மை. அவர் அறிவாக இருப்பாரா? அறிவாக இருப்பார், அறிவாளியாக இருக்க மாட்டார். அறிவாக இருப்பார். அப்ப பிரம்மத்துக்கு ஞானம் இல்லை, பிரம்மமே ஞானம். பிரம்மத்துக்கு ஞானம்னா அறிவாளின்னு அர்த்தம். அப்ப அறிவாக இருப்பார். அறிவாகனா பிரம்மமே ஞானம், அறிவாளியாக இருக்க மாட்டார். அப்ப பிரம்மத்துக்கு என்ன சுவாமி? மாயை, அவித்யை. அவித்யின்னு மாயால மூடப்பட்டு நன்னா சம்சரிக்கிறது. அது அப்படியே அதிலேயே இருந்துட்டு இருக்கு. அதுக்கே அது ஒரு தோஷம் வந்துட்டு. அது என்ன பண்ணுது? தத்துவமசி என்கிற வாக்கியத்தை பிரம்மத்தின் காதல் விழுந்த உடனே இருந்தது. ரெண்டாவது இல்ல சுவாமி, நான் ஒருத்தன் தான், நான் அந்த ஞானம் வந்துருந்தோம். ஐக்கிய ஞானம் வந்த உடனே மோட்சன்னு சொல்லிட்டார். ஐக்கிய ஞானம் வந்த உடனே மோட்சன்னு சொல்லிட்டார். இது அத்வைத பட்சம். இப்ப சுவாமி கேட்கிறார், எந்த வாக்கியம்? வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானம்னு பேருது. அது எந்தது? சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் தத்துவமதி ஸ்வேதகேசு தத்துவம் அசி அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கணும். அந்த வாக்கியத்தை கேட்ட உடனே அப்ப ஐக்கிய ஞானம் வந்துன்னு சொல்லியே. தத்துவமதி என்றது வேத வாக்கியம் தானே? ஆமா. இப்ப அந்த வேத வாக்கியம் உண்மையா பொய்யா? இது என்னன்றது நாளை சாயங்காலம் பார்க்கணும். ஏன்னா உண்மைன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப ரெண்டு தத்துவம் வந்துடுறது. வேத வாக்கியம் ஒரு தத்துவம், பிரம்மம் ஒரு தத்துவம். அப்ப அத்வைத்தமும் பட்டு போயிடுறது. பொய்ன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப பொய்யான வேத வாக்கியத்தை கொண்டு மெய்யான பிரம்மம் எப்படி மோட்சத்துக்கு போகும்? மேல வரப்படுது என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் பெருமானாற்றில் திருவிலேசனும் ஆச்சாரியன் திருவிலேசனும் பகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். நாளை காலை 10 மணிக்கு ஸ்ரீமத் பாகவதம் காலக்ஷேபம் உண்டு. சாயங்காலம் 5 மணிக்கு இதே ஹிந்தமத தீபிகா காலக்ஷேபம் உண்டு. அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகத்துல கேட்கணும். அடையன் சுவாமி, பிரம்மத்துக்கு சஜாதிய விஜாதிய சொகத பேதமா நல்லா தெளிவா இருந்தது சுவாமி. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் அடியே சுவாமி சொல்லி கேட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னே சாமி கேட்டு சொல்லி, ஆனா அப்ப சாமி கிட்ட வந்து இவ்வளவு தெளிவாலாம் அப்படி கேட்க முடியாது. சாமி சொல்றதை மட்டும் கேட்டுவேன். இப்போ அதெல்லாம் தேவையர் மூலமா ஒண்ணு நல்ல தெளிவாச்சு. நல்லா இருந்தது. ஆனா என்ன பண்ணுது, பிராரப்த கர்மா முழுசா கேட்க முடியல. நடுவில் பல தடைகள் வருது. என்ன பண்றது? அடியன் சார் நல்லா இருந்தது. அடியன் சார் அடியன் ராமன் அடி. அடியன் சுவாமி. சுவாமி, இப்போ அத்வைத்திகள்லாம் அந்த சிருஷ்டி இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாளா சுவாமி? அண்டகடாக்கம் இதெல்லாம் எதுவுமே இல்லையே, எதுவுமே கிடையாது. பிரம்மத்தை தவிர மற்ற எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், மற்ற எதுவுமே கிடையாது.
சரிங்க சுவாமி. ஆனா அந்த மாதிரி இப்ப இருக்காருன்னா கிடையாது. அத்வைத்தம் என்பது உயர்ந்த மதம். அந்த மதத்தின்படி இப்ப இருக்காருன்னா இன்னைக்கு ஆள் தேடணும். யாரோ ஒருத்தராவது கிடைக்கலன்னா கிடையாது. ஓ சரி சரி சுவாமி. நான் நினைச்சுன்னா அவங்க சிருஷ்டி ஸ்திதி இதெல்லாம் ஒத்துக்கிறா, அண்ட கட்டாகம் இதெல்லாம் ஆகாசம் இதெல்லாம் பஞ்ச தத்துவத்தையும் அவங்க எதுவுமே ஒத்துக்கிறது இல்ல. பிரம்மம் மோட்சத்துக்கு போயிட்டுனா எதுவுமே கிடையாது. எதுவுமே மோட்சத்துக்கு கிடையாது. போகலன்னா இதெல்லாம் பிரம்மம் பிரமிக்கிறது, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பிரமிக்கிறது. அதெல்லாம் அது வந்து என்ன, அது காணல் நீரை போல இருக்குன்னு நினைக்கிறது. உண்மை கிடையாது. ஏன் பிரம்மத்துக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கு? அவித்யான்னு ஒரு மாயை. அந்த மாயையால அது இருக்கு இருக்கு இருக்குன்னு நினைக்கிறது. அந்த மாயை போயிடுத்தன்னா எதுவுமே கிடையாது. மாயை போயிடுச்சுன்னா பிரம்மத்துக்கு மோட்சம். மோட்சம் வந்து விட்டுன்னு வச்சுக்க எதுவுமே இருக்காது. அப்ப இப்ப மோட்சம் போயிடுச்சுன்னா இந்த பிரபஞ்சமே இருக்கு. நீங்களும் இருக்க நானும் இருக்க யாருமே கிடையாது. அந்த நிலைக்கு அந்த நிலைக்கு இதுக்கும் வரலையே. அப்பனா பிரம்மம் இன்னும் மோட்சத்துக்கே போறேன்னு அர்த்தம். இந்த சித்தாந்த மோட்சத்துக்கே ஒருத்தர் கூட போகலன்னா அப்ப அது சித்தாந்தம் சந்தேகமா வரும். ஓ அங்கேயே அடிபட்டு சுவாமி, அவங்களோட வாதம் அங்கேயே அடிபட்டு. அடியே சுவாமி. தன்யஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜன். அடியன் ராமானுஜதாசன் சுவாமி. தேவ திருவடிகளுக்கு பல்நன்றி சுவாமி. சேவிச்சுக்கிற சுவாமி. அடியன்.